விநாயகப் பெருமானுடைய அட்டகம், விநாயக அட்டகம். விநாயகரை குறித்து நாம் சொல்லக்கூடிய தோத்திரப்பாக்களிலே 3 முக்கியமானவை. ஒன்று விநாயகர் அகவல், இன்னொன்று விநாயகர் கவசம், இன்னொன்று விநாயக அட்டகம். இந்த 3 விநாயகருக்குரிய சிறந்த பாராயண நூல்களாக திகழ்கின்றன. விநாயகர் அகவல் என்பது ஔவையார் அருளி செய்தது. விநாயக கவசம், விநாயக அட்டகம் இதெல்லாம் மகா காசிப முனிவர் வடமொழியிலே செய்த அந்த தோத்திரப்பாக்களை தமிழிலே கச்சியப்ப முனிவர் மொழிபெயர்த்து கொடுத்தார். அதில் விநாயகர் அட்டகம் என்பது விநாயகரை துதித்த ஒரு 8 பாடல்கள். பொதுவாக எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு முன்பாக விநாயக வணக்கம் சொல்லணுங்கிறது ஒரு மரபு சைவத்தில். தொடங்கும் பொழுது விநாயகர், முடிக்கும் பொழுது முருகன். அந்த வகையில் விநாயக அஷ்டகத்தை சொல்வது மிகவும் நல்ல பலனை தரும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது விநாயகரை குறித்த 8 தோத்திர பாடல்கள். இது காசிவ முனிவர் அருளி செய்தது. அதனுடைய தமிழாக்கத்தை நமக்கு தந்தவர் சிவஞான முனிவருடைய மாணாக்கர்கள், 12 மாணாக்கர்களில் தலை மாணாக்கராக போற்றப்படுகின்ற கச்சியப்ப முனிவர். அதாவது 12க்கும் சைவத்துக்கும் நிறைய தொடர்பு. அதில் தமிழிலே உயிரெழுத்துக்கள் 12, அதுபோல தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அகத்திய மகாமுனிவருடைய மாணாக்கர்கள் 12, சைவ திருமுறைகள் 12. அதே போல திராவிட மாபாடியத்தை தமிழிலே செய்த சிவஞான முனிவர், அவருடைய மாணாக்கர்கள் 12 பேர். அந்த 12 மாணாக்கர்களே தலை சிறந்த மாணாக்கர் தான் கச்சியப்ப முனிவர். கந்தபுராணத்தை நமக்கு தந்தவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். 2 பேரும் கச்சியப்பன்கிற பேர் தான். அவர் கொஞ்சம் முன்னாடி வாழ்ந்தவர், ஒரு 12-13ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் தான் கச்சியப்ப சிவாச்சாரியார். கச்சியப்ப முனிவர் என்பவர் சிவஞான சுவாமிகளுடைய காலத்திலே வாழ்ந்தவர். அவர் தமிழிலே ஒரு பெரிய கடல். அவருக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் கவி ராட்சச கச்சியப்ப முனிவர்னு பேர். கவிகள் பாடுவதில் ராட்சசன், அதனால கவி ராட்சச கச்சியப்ப முனிவர் என்று சொல்வார்கள். அந்த கவி ராட்சச கச்சியப்ப முனிவர் தான் விநாயக புராணத்தை நமக்கு தமிழிலே தந்தார். அதாவது எப்படி மகாஸ்காந்தத்திலே வியாசமகாமுனிவர் 6 சம்ஹிதையினாலே 81,800 ஸ்லோகங்களினாலே முருகப்பெருமானுடைய பெருமையை அவர் தொகுத்தார். தான் மகாஸ்காந்தம். அந்த மகாஸ்காந்தத்திலே முதல் பகுதியாக விளங்கக்கூடிய சங்கர சம்ஹிதை, அந்த சங்கர சம்ஹிதையை தான் 10,345 பாடல்களில் கச்சியப்ப சிவாச்சாரியார் அதனுடைய சாரத்தை நமக்கு கொடுத்தார். அதுதான் முருகனுடைய வரலாற்றை நாம் தெரிவதற்கு, தமிழிலேயே தெரிவதற்கு, முருகனுடைய அவதாரத்தை பற்றி அதற்கு முன்வரை தமிழிலே முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு நூல் இல்லை. ஒன்று மகாஸ்காந்தம், அது வடமொழியிலே வியாச முனிவர் செய்தது. 2வது மகாகவி காளிதாசர் குமார சம்பவம் என்ற ஒரு காவியம் முருகப்பெருமானுடைய தோற்றத்தை பற்றி. இந்த 2 நூல்கள் தான் இருந்தது. அது தமிழில் இல்லாத குறையை நிவர்த்தி பண்ணுவதற்காக தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தை அரங்கேற்றினார். அது கந்தபுராண அரங்கேற்றம் என்று கூட என்னுடைய கேசட் ஒன்று இருக்குது, அதை நான் பண்ணியிருக்கிறேன். கந்தபுராண அரங்கேற்றம். கந்தபுராணம் என்ற ஒரு புராணம் செய்வதற்கு காரணமாக இருந்தது, சேக்கலாருடைய பெரிய புராணத்தை நமக்கு தருவதற்கு காரணமாக இருந்தது குலோத்துங்க சோழன்.
அவன் சமண நூல்களை எல்லாம் படித்து சமண இலக்கியங்களே சிறந்தவை என்கின்ற ஒரு நிலையில இருக்கும்போது அவனை திருத்துவதற்காக தான் சேக்கிழார் பெரிய புராணத்தை அருளி செய்கிறார். அதுதான் சிந்தாமணியை பொருட்படுத்தா செல்வ சிந்தாமணி வருகம்ப. அந்த சமண முனிகளுடைய சிந்தாமணிய காவியம் தான் சிறந்தது என்ற ஒரு எண்ணத்துல இருந்தான். சிந்தாமணியை பொருட்படுத்தா செல்வ சிந்தாமணி வருக. சேக்கிழாரை பற்றி சேக்கிழார் பிள்ளை தமிழ்ல மகாவித்வான் மீனாட்சந்திரன் பிள்ளை சொல்வார். அதுபோல நூல்கள் தோன்றுவதற்கு ஒரு காரணங்கள். அதே போல விநாயகப் பெருமானுடைய சிறப்புகளை பற்றி முழுமையாக சொன்ன நூல் தான் பர்கவ புராணம் அல்லது விநாயக புராணம். விநாயக புராணம் என்ற பர்கவ புராணம் 12,000 ஸ்லோகங்களினாலே அதை செய்தவர் பிருகு முனிவர். பிருகு முனிவர்கள்ல அகத்தியர் தலைமையானவர். அதுக்கு அடுத்த 2வது ஸ்தானத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து ததீசி முனிவர், பிருகு முனிவர், வசிட்ட முனிவர். இவங்கெல்லாம் அகத்தியருக்கு அடுத்தபடியாக வைத்து எண்ணக்கூடிய மகா முனிவர்கள், சப்த ரிஷிகள் என்று கூட சொல்வார்கள். காசியில் அந்த 7 முனிவர்கள் வந்து தான் விஸ்வநாதருக்கு பூஜை பண்ணுவாங்க. காசிக்கு போனீங்கன்னா விஸ்வநாதருக்கு கடைசியில் அர்த்தஜாம பூஜை. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சப்த ரிஷி பூஜைன்னு சொல்லுவாங்க. 7 ரிஷிகள் வந்து விஸ்வநாதரை அபிஷேகம் பண்ணுறாங்க, அவங்க வழிபடுகிறார்கள். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, 7 பண்டாக்கள் உட்காந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம பூசாரின்னு சொல்கிற மாதிரி பண்டாக்கள். அவங்க ஹிந்தியில் வந்து பண்டான்னு பேர். அந்த 7 பண்டாக்கள் உட்கார்ந்து 7 முனிவர்களாக தன்னை பாவனை செய்து கொண்டு விஸ்வநாதருக்கு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் பண்ணுவாங்க. சப்த ரிஷி பூஜை ரொம்ப அற்புதம். அகத்தியர் அது அதில் வரும்போது அவரும் வருவார். அந்த சப்த ரிஷியில் அவர் வருவார், அகத்தியரும் வர. அகத்தியர், பிருகு, வசிட்டர், அப்புறம் ததீசி, இன்னும் முனிவர் வேணுமா நான் பார்த்து சொல்கிறேன், இருக்குது குறித்து வச்சுருக்கிறேன். அது சப்தரிஷி பூஜை என்பது விஸ்வநாதருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பூஜை. அப்போ தான் விசேஷமான வாத்தியங்கள்லாம் வாசிப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த கேட்கக்கூடிய அந்த சத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது ஒரு சிவலோகம் மாதிரி. அந்த வாத்திய விசேடம், இந்த உடுக்கை முதலெல்லாம் அடித்து கொண்டு சிவபெருமான் ஆடும் பொழுது எப்படி ஒரு சத்தம் கேட்குன்னு சொல்கிறாங்களோ அதை அப்படியே ப்ராக்டிக்கலாக பார்க்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்காக காசிக்கு போனால் அந்த பூஜை கட்டாயம் பார்க்கணும், சப்தரிஷி பூஜை. எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் ஜாமத்தில் தான் அர்த்தஜாம பூஜைக்கு பதிலாக அந்த சப்தரிஷி பூஜை. அதுபோல் அந்த பிருகு முனிவர் அவர் வந்து 12,000 ஸ்லோகங்கள்னால விநாயகரை பற்றிய செய்திகள் எங்கேயெல்லாம் வருது அப்படிங்கிற தொகுத்து தான் விநாயக புராணம்னு பண்ணார். அதை வந்து கச்சியப்ப முனிவர் நமக்கு தமிழிலே கொடுத்தார். அது தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு என்னன்னா, விநாயகர் வந்து வடநாட்டு கடவுள். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து பரஞ்சோதி முனிவருடைய காலத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படின்னு ஒரு கதை கேட்டுட்டு இருப்பாங்க. நிறைய இந்த ஆரிய திராவிடர் மாதிரி இது ஒரு கொள்கை. நிறைய சில தவறான கொள்கைகளை கொண்டாந்து மக்கள் மத்தியில் புகுத்தி, நமக்கு எது முக்கியம் என்றால் நம்முடைய சைவ மெய்ஞானிகள் விநாயக வணக்கம் சொல்லாமல் எதுவுமே செய்யலை. விநாயகர் சிவபெருமான் என்னைக்கு இருக்காரோ அன்னைக்கே இருக்கிறார். கஜமுகா அனுகிரகமூர்த்தி, 25 மாகேஸ்வர மூர்த்தியில் கஜமுகா அனுகிரகமூர்த்தின்னு பேர். அதை அந்த பாடலை முதல்ல சொல்கிறேன். இந்த விநாயகரை எப்படி சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு அப்புறம் பார்ப்போம். ஒரு 1/2 மணி நேரம் விநாயகரை பற்றி சிந்திப்போமே. ஏன்னா நம்முடைய இன்னைக்கு விநாயகர் சஷ்டியாக இருக்கிற சதுர்த்தியாக இருக்கிறதுனால கஜமுகா அனுகிரகமூர்த்தி அந்த 25 மாகேஸ்வர மூர்த்தங்களில், அதாவது என்ன நம்முடைய கான்செப்ட்னு கேட்டால், இந்த விநாயகர் வந்து சில அசுரர்களை அழிப்பதற்காக வந்து அவதாரம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அதற்கு முன்னாடியே அந்த விநாயகருடைய ஒரு கூறு எப்பொழுதும் இருந்து கொண்ட, சிவபெருமானுடைய ஒரு கூறு எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்குங்கிறதான் சைவத்தினுடைய தாற்பயம். நம்முடைய நூல்கள் எல்லாத்துக்கும் அப்படிதான். பைரவர், அந்த மாகேஸ்வர மூர்த்தங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, பைரவர், நடராஜர், தட்சிணாமூர்த்தி, சோமாஸ்கந்தர், இவங்க எல்லாருமே என்னன்னு கேட்டால்
எப்பொழுதும் சிவபெருமானை விட்டு பிரியாத சில சக்திகள் தான் அப்படி இருந்து கொண்டே இருக்கு. அதுக்கு ஒரு கால எல்லையே கிடையாது. நம்மளை மாதிரி கிடையாது. இப்போ நமக்கு டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு முதல் நாள் நம்ம இல்லை, அப்படிதானே? ஆனால் இறைவனுக்கு அப்படி கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய முகூர்த்தங்களுக்கெல்லாம் அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி அவங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதான் நமக்கும் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது வித்தியாசம். முருகன் அவதாரத்துக்கு முன்னாடி முருகன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதே போல தான் அதுக்கு தான் மாகேஸ்வர முகூர்த்தங்கள். அதனுடைய கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் அது என்னென்னு புரிய முடியும். பந்தம் அகற்றும் அனந்த குணப்பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகும் எவனிடத்தில் ஈண்டு இருந்து கறக்குமோ, சந்தமரை ஆகமம் கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றாம். உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன், அவ்வுலகில் பிறங்கும் விவகாரங்கள் உறாத மேலாம் ஒளியாவன். உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கலைகன் எவன், அந்த உலகம் முதலை கணபதியை உவந்து சரணமடைகின்றான். இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும், தொடரும் உயிர்கள் எவனரால் சுரர் வாழ்வதியும் உறச் செய்யும். கடவுள் முதலோருக்கு ஊரியின்றி கருமம் எவனால் முடிவுறும், அத்தடவும் அறுப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகின்றான். மூர்த்தியாகி தனமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்து அறியா திறத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன், அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணமடைகின்றான். செய்யும் வினையின் முதல் யாவன், செய்யப்படும் அப்பொருள் யாவன், ஐயம் இன்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன், உய்யின் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவன், அந்த பொய்யில் இறையை கணபதியை புரிந்து சரணமடைகின்றான். வேதம் அளந்தும் அறிவறிய விகிதன் யாவன், விழுத்தகைய வேத முடிவில் நடனம் நமிலும் விமலன் யாவன், விளங்குவர நாத முடிவில் விற்றிருக்கும் நாதன் எவன், என் குணன் எவன், அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணமடைகின்றான். என் குணன் எவன், அதாவது சிவபெருமானுக்கு சொல்லப்படுவதெல்லாம் இவங்களுக்கு சொல்லப்படும். அதனால தான் கந்தர் அனுபூதியில் அவரும் சொல்லும்போது முருகனுக்கு சொல்லும்போது என் குண பஞ்சரனே, இந்த 8 குணம் சிவபெருமான் கணபதி எல்லாருக்கும் சொல்லப்படும். என் குணன் எவன், அப்போத முதலை கணபதியே புகழ்சரணம் அடைகின்றான். மண்ணின் ஓர் ஐங்குணமாகி வதிவான் எவன், மாணிக்கவா சொல்லுவார் சொல்லார் இல்லையா, 5 ஆகி 4 ஆகி 3 ஆகி 2 ஆகி அப்படின்னு சொல்லிட்டே வரார் இல்லையா. அதே போல மண்ணின் ஓர் ஐங்குணமாகி வதிவான் எவன், நீரிடை 4 ஆய் நன்னி அமர்வான் எவன், தீயின் 3 ஆய் நவில்வான் எவன், வழியும் 2 குணமாகி ஈவான் எவன், வானிடை 1ஆம் அண்ணல் எவன், அக்கணபதியை திகழச் சரணமடைகின்றான். பாரிடை 5 ஆய் பறந்தாய் ஓட்டி நீரிடை 4 ஆய் அப்படி சொல்றது. அதே போல அது எல்லாருக்கும் சொல்லப்படும். பாச அறிவின் பசு அறிவின் பற்றற்கரிய வரன் யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பயிலப்பணிக்கும் அவன் யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான, பாற்றினா நீக்கி, பாச அறிவும் பசு அறிவும் நீக்கி மேலாம் அறிவான தேசன் எவன், அக்கணபதியை திகழச் சரணம் அடைகின்றான். பொதுவாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் இந்த விநாயக அஷ்டகத்தை சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு தோத்திரங்கள் வடமொழியில் இருக்கக்கூடிய அந்த சொற்களை எல்லாம் சொல்ல முடியாது. அப்போ இதை சொன்னால் போதும், நம்முடைய விண்ணப்பத்தை இவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதற்காக பாடிய ஒரு பாடல். இதை நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ள 8 பாடலையும் கூட ஜெராக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம், ஒரே பேஜில் இருக்குது. அதை பொதுவாக உலகியல் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு இறைவன் ஞானமும் கட்டாயமாக வேணும். ஞானம் வர்ற வரைக்கும் உலகியல்லையே நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும், அது எல்லாரோட எண்ணம் தானே. ஆனால் அல்டிமேட் எய்ம் தான் ஞானம்தான், அதில் ஒன்றும் இல்லை. மற்றதெல்லாம் இடையில வருவது அது அவாந்தர பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவாந்தர பயன், இந்த இடையிலே வருகின்ற பயன்களுக்கு அவாந்தர பயன்னு பேரு. அது வடமொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படிம்பாங்க. ஸ்ரேயஸ் பிரேயஸ். ஸ்ரேயஸ் என்றால் நம்முடைய ஆன்மாவினுடைய முடிவானது, அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் அல்டிமேட் கோல். அல்டிமேட் கோல் என்ன? ஸ்ரேயஸ் தான்.
அந்த ஸ்ரேயஸ் வர்ற வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டாப் கேப் வேண்டி இருக்கு. அந்த ஸ்டாப் கேப்லேயும் நம்ம கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அது பிரேயஸ். அதான் ஸ்ரேயா. இப்போ ஸ்ரேயான்னா சினிமா நடிகைன்னு சொல்லுவான் எங்கள் ஊரில். கேட்டான் ஸ்ரேயான்னா யாருன்னு கேட்டால் அது சினிமா நடிகை பேருமா. எல்லாமே இப்போ நல்ல நல்ல பேரெல்லாம் சினிமா நடிகை வச்சுருக்கனால அதுதான் சினிமா நடிகை தான் தெரிய ஒழிய அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்து எதுவும் தெரியறதில்லை. அது ஸ்ரேயஸ் பிரேயஸ். முடிவான பயன் ஞானம். ஞானம் பெற்று வீடு பேற்றை அடைய வேண்டும் என்பது முடிவான பயன். அது எத்தனையோ பிறவிகளில் தான் நிறைவேறும், ஒரு பிறவியில் நிறைவேறாது. அதனால் அந்தந்த பிறவிகளில் நாம் ஓரளவு துன்பங்கள் வராமல் இருக்கணும். அப்படியே துன்பங்கள் வந்தாலும் நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் இருக்கணும். எங்களால் தாங்க முடியாத துன்பத்தை கொடுத்துடாத இல்லையா? அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதான் பிரேயஸ் என்று சொல்வார்கள். அது உண்மை பயன், அவாந்தர பயன் என்று சொல்வார்கள் சித்தாந்தத்தில். அதில் நம்முடைய இந்த விழாக்கள் பொதுவாக விழா அப்படின்னு சொல்லக்கூடாது. விநாயகர் சதுர்த்தி விழா, கந்த சஷ்டி விழா அப்படின்னே சொல்லக்கூடாது. நாவலர் என்ன போட்டிருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? சிவபெருமானை குறித்து இருக்கும் விரதங்கள் எவை, கணபதியை குறித்து அனுஷ்டிக்கும் விரதங்கள் எவை அப்படிதான் சொல்றாரு. விழாங்கிற வார்த்தையை நாவலர் சொல்றாரா பார்த்தீங்களா? விரதங்கள் தான். விநாயகர் சதுர்த்தி விரதம், கந்த சஷ்டி விரதம், சிவராத்திரி விரதம், நவராத்திரி விரதம். அது உண்டி சுருங்கல் முதலியவற்றை நாம் கடைபிடிப்பது. வழக்கமாக சாப்பிட்ற உணவை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதாவது உணவே இதை உணவையே விடுவது ரொம்ப சால சிறந்தது. என்னால் முடியாது, என்னால் பசி தாங்க முடியாது, எனக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. அதனால அப்படி முடியலையா கூடிய வரைக்கும் அடுப்பில் வேக வைக்காத பொருள்கள், பழம், அது இயற்கை உணவுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் முடியல அப்படின்னு சொன்னால் அதை சொன்னாங்க. அடுப்பில் வேக வைக்காமல் இருக்கக்கூடிய இயற்கை உணவுகள் இருக்கேன், அதை சாப்பிட்டுக்கோ. பழ ஆகாரம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதை பலகாரம்னு மாற்றிட்டோம். பழ ஆகாரம், பழ ஆகாரத்தை பலகாரம். ஆகவே இப்போ விரதங்கள் எப்படின்னா இட்லி விரதம், தோசை விரதம், பூரி விரதம். நாவலர் சொல்ற மாதிரி அந்த விரதம்லாம் இல்லை. இப்போ இட்லி விரதம், தோசை விரதம், பூரி விரதம், நீங்க புட்டு விரதம், இடியாப்ப விரதம். அது உண்டி சுருங்கல். அந்த உண்டி சுருங்கல் எதுக்குன்னு கேட்டா, இந்த விரதங்கள் உடலை வருத்துகின்ற அளவுக்கு செய்ய வேண்டாம்னு சொல்லுது சாஸ்திரம். ஆனா மனம் பொறிவழி போகாமல் தடுப்பதற்கு அது வேண்டியது. அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டாச்சுன்னா என்ன வரும்? வயிறு நிறையா சாப்பிட்டாச்சுன்னா மனம் பொறி வழியாக போக ஆரம்பிச்சு. பசிங்கிற ஒரு உணர்வு இல்லைன்னா என்ன வரும்? இன்னைக்கு என்ன படம் பார்க்கலாம், இன்னைக்கு என்ன கேம் ஆடலாம். இப்போ நாங்கள் போயிட்டு பார்த்தீங்களா, உடம்பு வயிற்றுக்கு ஃபில்லப் பண்ணியாச்சுன்னா உடனே மனம் பொறி வழி போக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு போயிடும். அதுக்காக தான் மனம் பொறி வழி போகாமல் தடுப்பதற்கு பசின்னு ஒன்று இருந்தால் அதுலேயே கண்ணாக இருக்கும். அப்போ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக மைண்டு வராது. அதுக்காக தான் பரிமையில் சொல்லுவேன், விரதங்கள் எதுக்குன்னா மனம் பொறி வழி போகாமல் தடுக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ் வளர்றதுக்காகத்தான். ஐம்பொறிகள் ரொம்ப மோசமானது. அதான் அதனால தான் அவர் சொன்னார், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனை சிவஞான போகத்தில். அது வேடர்கள் மாதிரி நம்மளை எங்கேயோ திக்கு தெரியாத காட்டுக்கு அழைச்சிட்டு போயிடும். அதில் இந்த விரதங்கள் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஆளுக்கு ஒன்று சொல்லுவோம். அது எப்பொழுதுமே நம்முடைய அந்த பண்டிகை அப்படி எங்கள் நாட்டு இங்கே நீங்கள் சொல்கிறதுலன்னு நினைக்கிறேன். நாங்கள் பண்டிகைன்னு சொல்கிறாங்க. பண்டிகை அது ஒரு உருது வார்த்தை. அது எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியல. பண்டிகைங்கிற வார்த்தை அது உருது வார்த்தை, நமக்கு தேவையே இல்லாத வார்த்தை தான். தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகைன்னு போடுறான் கேலண்டரில். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு மகோற்சவம், விரதம், அதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட விஷயங்கள். அது ஏன் செய்கிறோங்கிறதுலையும்
இப்போ இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா தீபாவளி அப்படிங்கிறது ஒரு பெரிய நேஷ்னல் ஃபெஸ்டிவல். அதுவுமே தீபாவளி விரதம் தான். ஆனால் இப்போ இந்தியாவில் பெரிய நேஷ்னல் ஃபெஸ்டிவல் தான். அன்றைக்கி இதுக்கு போயிருக்கும்போது சொன்னாங்க, சிங்கப்பூர் போயிருக்கும்போது 3 நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் தீபாவளியும் உண்டான் சொன்னாங்க. மலேசியாவில் வந்து நேஷ்னல் ஃபெஸ்டிவல்லே தீபாவளி சேர்த்துருக்காங்க. இஸ்லாமிக் கண்ட்ரிலே அவங்களுக்கு சைனீஸ் நியூ இயர் ஒன்று, ரம்ஜான் ஒன்று, தீபாவளி ஒன்று, 3 தான் நேஷ்னல் ஃபெஸ்டிவலாக மலேசியாவில். அப்போ அரசாங்கமே தீபாவளி அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அரசாங்கமே ஒரு சம் அமௌண்ட் செலவழிக்கிறாங்க தீபாவளி. அதான் நேஷ்னல் ஃபெஸ்டிவல்னால் கவர்மெண்ட் வில் ஸ்பெண்டு. அது மாதிரி சொன்னாங்க. அதுபோல் தீபாவளி ஒரு, ஆனால் என்னன்னு கேட்டால் என்ன சிக்கல் வருதுன்னா, தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 17-18 காரணம் சொல்கிறாங்க. சீக்கியர்களுக்கும் தீபாவளி உண்டு, சமணர்களுக்கும் தீபாவளி உண்டு, அவங்களும் தீபாவளி கொண்டாடுவாங்க. இப்போ சீக்கியர்கள் இருக்காங்க ஜாடிக்காரங்க, அவங்க வந்து தீபாவளி எதுக்கு செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கடைசி குரு கோவிந்த் சிங் வந்து அவுரங்கசீப்னால வந்து அவர் துன்புறுத்தப்பட்டார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா சீக்கியர்களுடைய 10 குருமார்களும் பார்த்தீங்கன்னா அந்த அக்பர் டு அவுரங்கசீப். அவுரங்கசீப் வாஸ் அ லாஸ்ட் எம்பரர் ஆஃப் தி இஸ்லாமிக் எம்பையர். அவருடைய காலம் வரைக்கும் அவர்கள் சீக்கியர்கள் வந்து பெர்சிக்யூட்டட் அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு. அந்த வகையில் அவர் தீபாவளி அன்னைக்கு தான் ரிட்டர்ன் டு அமிர்தசரஸ் அப்படிங்கிறத. சீக்கியர்களும் தீபாவளியை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பிரமாதமாக நீங்கள் இப்போ லைட் அலங்காரம்லாம் பண்ணுற மாதிரி அமிர்தசரஸ், அதுதான் அவங்களுடைய பெரிய பொற்கோவில், சீக்கியர்களுடைய பொற்கோவில் இருக்குது அமிர்தசரஸில். அதுவும் பயங்கரமாக அன்றைக்கி இலுமினேட் பண்ணி பண்ணுவாங்க தீபாவளி அன்னைக்கு. தீபாவளின்னு தான் சொல்லுவாங்களா? ஆமாம், தீபாவளிங்கிற பேர் வந்து ஒரு, நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு அதனுடைய ஆகம பெயர் வந்து தீபாவளி இல்லை, நரக சதுர்த்தசி. அதுதான் நமக்கு ஆகமத்தில் கொடுக்கப்பட்ட பெயர், நரக சதுர்த்தசி. அது சுருக்கமாக அது எழுதலாம், அது மருன்னு சொல்கிறது. சில சொற்கள் வந்து மருவி வரலாம் அப்படி. ஆனால் அது சொல்லு தீப ஆவளி. ஆவளின்னா என்ன அர்த்தம்? வரிசை, இந்த சீரீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ பஜனாவளி நாமாவளின்னு சொல்கிற மாதிரி தீபம் ப்ளஸ் ஆவளி தீபாவளி. அதுதான் ஒரிஜினல் டேம். அதுக்கும் வந்து சைவ தாற்பயம் வேறு. அதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லா விரதங்களும் இப்போ இந்தியாவில் ஒரு 17 காரணம் இருக்குது. வைணவர்கள் கொண்டாடுவாங்க, சைவர்கள் கொண்டாடுவாங்க, சீக்கியர்கள் கொண்டாடுறாங்க, ஜெயினர்கள் கொண்டாடுறாங்க, எல்லோரும் கொண்டாடுறாங்க. எக்ஸப்ட் இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியன்ஸு இந்தியாவில் எல்லோரும் கொண்டாடுவாங்க தீபாவளியை. அது தமிழ்நாட்டில் அது ஒரு பிரச்சனை. இப்போ எப்படி ஆரிய திராவிடர் மாதிரி அது ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா, தீபாவளி வந்து திராவிட பண்டிகையா ஆரிய பண்டிகையா? எதை எடுத்தாலும் ஒரு கலர் கொடுத்துருவாங்க. நான் அப்படி கேட்கணும், முதல் கேள்வி கேட்பேன், தீபாவளி ஆரிய பண்டிகையா திராவிட பண்டிகையான்னா முதல்ல பண்டிகை தமிழா அதை சொல்லுமே, முதல்ல அதை கண்டுபிடி. இல்லையா, பண்டிகைங்கிற வார்த்தையே தமிழில் பெரிய அந்த வார்த்தையை சொல்கிற நீ அப்படி போல் சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டால் சைவ தாற்பயம். இங்கே அதை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா புராணங்களில் சில செய்திகள் வரும். விநாயகப் பெருமான் அவதாரம் பண்ணி பல்வேறு காலங்களில் அவருடைய அவதார மகிமை, எப்பயுமே இறைவன் வந்து எப்பொழுதும் அவதாரம் எடுக்கணும்னு வரும்போ அப்பொழுது ஒரு கட்டாயமாக செய்வார். அது முக்கியமாக இந்த விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய, அதாவது நம்முடைய விரதங்கள் பூரா எடுத்துட்டீங்கன்னா ஒரு நட்சத்திரம் இல்லைன்னா திதி. தீபாவளி திதியை மையமாக வச்சு தான், நவராத்திரி திதியை வச்சு தான், சஷ்டி திதியை வச்சு தான், ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்தை வச்சு. நம்முடைய விரதங்கள் பூராமே 2 தான், ஒன்று நட்சத்திரம் பேஸ்டு இல்லைன்னா திதி பேஸ்டு. இந்த 2 வகையாக தான் இருக்கும். அதுபோல் கோயில் விழாக்களும் அப்படி தான். எல்லா கோயில் விழாக்களும் பார்த்தீங்கன்னா என்றைக்கு கொடியேறுதுன்னா ஒன்று நட்சத்திரத்தை வச்சுருக்கும் இல்லைன்னா வந்து திதியை வச்சுருக்கும். இங்கே வந்து என்றைக்கு நேஷனல் ஹாலிடே வருது, லாங் வீக்கெண்ட் என்றைக்கு வருது, ஸ்மால் வீக்கெண்ட் என்றைக்கு வருதுன்னு பார்த்து வைக்கிறாங்க. இங்கே அப்படிதான் வைக்கிறேன். கூடிய வரைக்கும் அப்படி பண்ணுறாங்க. மற்ற நாளை செய்கிறது தப்பு இல்லை, ஆனால் விழாக்கள் வந்து கூடிய வரைக்கும் அப்படி செய்கிறது எவ்வளோ விசேஷம் இல்லை. அது பக்கம் இருக்கட்டும், அது ஒவ்வொரு இடத்துல உள்ள கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்குது.
அதில் நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு தான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் கஜமுக அனுக்கிரக மூர்த்தியை பூசிக்கின்ற காலம். அதுதான் நம்முடைய சைவ தாற்பயம். இப்போ நடராஜருக்கு 6 அபிஷேகங்கள். அந்த 6 அபிஷேகங்கள் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், 6 ஆதார அதிதெய்வங்கள் 5 எழுத்து வடிவமாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு அவர்கள் பூசிக்கின்ற காலம். அதை வச்சுதான் நடராஜருக்கு 6 அபிஷேகம். அதாவது 6 ஆதார அதிதெய்வங்கள். இந்த ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு அதிதெய்வம் இருக்கு. அதுல மூலாதாரத்துக்கு தான் விநாயகர். இப்ப விநாயகர்கள் வந்து எதை பற்றி பேசுது? சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? சப்ஜெக்ட் மேட்டர் யோகத்தை பற்றி தான் சப்ஜெக்ட் மேட்டர். அதுல டீல் பண்ற சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட் யோகத்தை பற்றி, சிவ யோகத்தை பற்றி சொல்லுகிறது தான் விநாயகர். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன், அப்போ யோக அகவல்னு தானே பேர் வைக்கணும், ஏன் விநாயகர் அகவல் பேர் வச்சாங்க? யோகத்தை பற்றி சொன்னால் யோக அகவல் தானே வைக்கணும். அது ஏன் விநாயகர் அகவல்னு பேர் வச்சாங்கன்னா, விநாயகருடைய அருள் இல்லாமல் யோகம் பயிர முடியாது. ஏன்னா அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன். அந்த மூலாதாரம் அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னா, எல்லாருக்கும் இறைவன் கொடுத்துருக்கிறார். இறைவன் வந்து எந்த விதமான வேறுபாடும் காட்டலாம் அந்த ஒரு விஷயத்துல. அந்த பவருக்கு தான் என்ன பேரு? குண்டலினி. சக்திக்கு பேர் தான் குண்டலினி. இந்த குண்டலினின்னா என்ன அர்த்தம்? இந்த குண்டலிங்கிற வார்த்தைக்கு என்ன பேர், என்ன அர்த்தம்? ஏன்னா எல்லாரும் நாங்கள் குண்டலி யோகம் பண்ணுறோங்கிறாங்க. நிறைய பேர் எல்லாரும் என்னவோ பண்ணுறேங்கிறாங்க. ஆனால் குண்டலினா என்னையா அர்த்தம்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அதாவது குண்டலினி அப்படின்னா அதுக்கு வந்து பெண்பால், வடமொழி அப்படின்னே சொற்களுக்கு ஆண்பால் பெண்பால் உண்டு. இந்த குண்டலினி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு நேர லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் குறிச்சுக்கிடுங்க. ஷீ ஹூ இஸ் காயில்டுன்னு அர்த்தம். ஷீ ஹூ இஸ் காயில்டு. தமிழ்ல சொன்னா சுருண்டு கிடப்பவள். குண்டலினி அப்படிங்கிறதுக்கு தமிழ் என்ன? சுருண்டு கிடப்பவள். இங்கிலீஷ்ல she who is coiled. அந்த ஒரு பவர் நம்மகிட்ட எல்லாத்தையும் இருக்குது. ஆனா அந்த பவரை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன வேணும்? சுழுமுனா நாடி வேலை செஞ்சாதான் அந்த பவர் வந்து ஆக்டிவேட் ஆகும். அது வரைக்கும் என்ன ஆகும்? அந்த காஸ்மிக் பவர் that is in hibernation. இங்கிலீஷ் சொல்றா இருந்தா a cosmic power which is in hibernation. அந்த ஹைபர்னேஷன்ல உள்ளது எப்போ வந்து ஆக்டிவேட் ஆகும்? அது அந்த 3வது நாடியாகிய சுழுமுனா நாடி திறக்கும் போது தான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நமக்கு 2 நாடி தான் வேலை செய்யுது. இடகலை பிங்கலை அப்படின்னு 2 நாடி தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த நாடிங்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா, மூச்சு காற்று இல்லை, நாம் சுவாசிக்கின்ற காற்று இருக்கு பாருங்க. அந்த காற்று வந்து 10 வகையாக பிரிந்து தான் 10 வகை வாயுக்களா இருக்கு. அதுக்கு பேரு தச வாயுக்கள்னு பேரு. நாடிங்கிற என்ன கேட்டா, ஆகாயத்துல இருந்து ஆகாயத்தின் கூறுகள் இந்த உடம்புக்கு எப்படி பயன்படுதோ அதுதான் நாடி. டாக்டர் அன்னைக்கு யாருமே விளக்கினான். நாடிங்கிற கான்செப்ட் வந்து எதுல கிடையாது? அனாட்டமி, மெடிக்கல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய அனாட்டமியில நாடியை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் வராது. நமக்கு நரம்புகள் தான் வரும். இந்த நர்வ்ஸ் அண்ட் தி டக்ஸ் தான் அனாட்டமியில வரும். டக்ஸ் நாடி, டக்ஸ் அண்ட் நர்வ்ஸ் தான் வரும். நம்ம நாடின்னு சொல்றது இதில் வராது. அப்படி 72,000 நாடிகள் இந்த உடம்புல இருக்கு. 72,000 நாடிகள் இருக்கு. அதுதான் அந்த அக்கு பஞ்சர்ல கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா இங்கே ஊசியை போட்டால் அது வருதுன்னு சொல்றாங்க. அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர்ல நாடியை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனால் அவனுமே ரீசனிங்காக சொல்ல முடியல. இப்படி பண்ணால் ரிசல்ட் கிடைக்கிது, அவ்வளோதான். அப்படிதானே வச்சுட்டு இருக்காங்க அக்கு பஞ்சர்ல. அவங்களும் இவங்க அலோபதியில் விளக்குற மாதிரி அவங்க வந்து அப்படி விளக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன கேட்டால், இந்த இடத்துல பஞ்சர் பண்ணால் உனக்கு அந்த வியாதியிலேருந்து ரிலீஃப் கிடைக்குதா இல்லையா? நமக்கு எப்படி தெரிஞ்சா நமக்கு என்ன? நமக்கு வேண்டிய ஜாதியை குணமாகணும், அவ்வளோதான்.
அது போய் அது உள்ள வடக்க பாஞ்சான்னு தெற்க பாஞ்சான்னு நமக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு அக்குபங்க்சர் வேலை செய்யுது. அப்போ அந்த சிஸ்டத்தை ஒத்துக்கிறான். சம் திங்ஸு அனாட்டமிக் பாடியில் இல்லாத ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்கிறான் அக்குபங்க்சரில். அதுபோல் அந்த நாடிகள் வந்து வேலை செய்கிறது எதனாலன்னு கேட்டால், இந்த ஸ்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்கையில் ஆக்சுவலாக ஈத்தர், பஞ்சபூதங்களில் ஈத்தர், அந்த ஈத்தர்ல இருந்து சில சக்திகள் நம்ம உடம்புல பாஞ்சிட்டு இருக்கு. அதை தான் நம்ம நாடின்னு சொல்கிறோம். 72,000 நாடிகள். அதனால தான் சிதம்பரத்தில் 72,000 ஆணிகள் இருக்கும் அந்த ஓட்டில். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த கூரையில் 72,000 ஆணிகள் அப்படிலாம் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அதன்படி இந்த சக்தியை வந்து எழுப்பும்போது அந்த குண்டலினி சக்தி வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், அந்த சுழுமுனா நாடி வேலை செய்யணும். அதனால சொன்னாங்க தேர்ட், அதாவது இடகலையும் பிங்கலையும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டலாம் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் சுழுமுனா நாடி மட்டும் அதுவாக வேலை செய்யாது, நீங்கள் தான் ஆக்டிவேட் பண்ணணும். அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னா, பிராணன் அப்படிங்கிற ஒன்று வந்து பிரிஞ்சு அந்த சுழுமுனா நாடியை போய் இயக்கணும். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு. பிராணன் பிரிஞ்சு தான் சுழுமுனா நாடியை போய் இயக்கணும். அது வேலை செய்யும். அதனால தான் சொன்னார் அங்கே, மூலாதாரத்தின் 3 எழு கணலை, அந்த குண்டலி சக்தி அதை என்ன பண்ண, காலால் எழுப்பும். காலால் எழுப்பும். கால்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல? காற்று. அந்த காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே. அதுதான் விநாயகர் தான் அதை செய்ய முடியும். அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஓன் எஃபர்ட்ஸில் பண்ண முடியாதுங்கிறக்காக தான் விநாயகரை சொல்ல, காலால் எழுப்பும் கருத்தை யார் அறிவிக்கணும்? விநாயகர் தான் அறிவிக்கணும். அதோட அதுக்கு இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டால், சூக்கும தேகத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம வி காண்ட் ஐடென்டிஃபை த சூக்கும சரீரம். அதனால சொன்னாரு, புரியட்ட காயம் புலப்பட எனக்கு. என்னர்த்தம்? ஐ மஸ்ட் பி மேட் நோன் ஆஃப் த சூட்சும சரீரா. புரியட்ட காயம் புலப்பட எனக்கு, தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி. அப்போ அந்த 6 ஆதாரத்தில் இருக்கக்கூடிய அதிதெய்வங்கள் இருக்கு பாருங்க. அந்த அதிதெய்வங்கள் நடராஜ பெருமானை, 5 எழுத்து வடிவாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை அந்த வணங்குகின்ற காலம் என்னங்கிறது நம்ம யோகிகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதனால தான் அந்தந்த 3 வந்து நட்சத்திரத்தை வச்சு, 3 வந்து திதியை வச்சு நடராஜருக்கு அபிஷேகம் அப்படிதான் நடக்கும். 3 அபிஷேகம் பேஸ்ட் ஆன் நட்சத்திரம், 3 அபிஷேகம் பேஸ்ட் ஆன் திதி. அந்த அதிதெய்வங்கள் வழிபடும் காலம். ஏன்னா அந்த 5 எழுத்து வடிவாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு நாம் என்ன செய்ய முடியாது? சோடசங்கள் பண்ண முடியாது. அதுதான் தாற்பயம். அதாவது சுவாமியை வந்து நீங்கள் வழிபடணும்னா சோடசம் பண்ணணும். 16 விதமான கிரியை செய்யணும். அந்த 16 விதமான கிரியை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குறியின்கண் எழுந்தல்னா தானே பண்ண முடியும். ஒன்று பிம்பம், இல்லைன்னா கும்பம், இன்னொன்று தம்பம். இந்த 3ல் தான் ஆவாகனம் பண்ணுறோம். நம்ம கோயிலில் செய்யக்கூடிய வழிபாடெல்லாம் என்ன? அந்த சிவசக்தியை பிம்பம், கும்பம், தம்பம். பிம்பம்னா சிலைகள், கும்பம்ங்கிறது நீரில் ஆவாகனம் பண்ணுறதுதான் கும்பம், நெருப்பில் ஆவாகனம் பண்ணுறதுதான் தம்பம். அதான் ஹோமங்கள்லாம் நெருப்பில் ஆவாகனம் பண்ணுறோம். கும்பங்கள் வைக்கிறீங்களே, அது நீர் தான் உள்ள இருக்கு. நீரில் ஆவாகனம் பண்ணுறதுதான் கும்பங்கள். பிம்பம்ங்கிறது என்ன? கற்சிலையில் 5 லோகங்களில், பஞ்சலோகங்களில் ஆவாகனம் பண்ணுறது தான் நமக்கு வந்து பிம்பம்னு சொல்லலாம். பிம்பம், தம்பம், கும்பம். இந்த 3லையும் ஆவாகனம் பண்ணினால்தான் நான் வழிபட முடியும். ஆனால் 5 எழுத்து வடிவமாக இருக்கக்கூடிய நடராஜர் இருக்கார் இல்லையா, அதை வந்து நம்ம ஆவாகனம் பண்ண முடியாது. அதனால நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? 5 எழுத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஆவாகனம் பண்ணக்கூடாது, நீங்கள் ஜெபிக்கத்தான் செய்யணும். நமக்கு என்ன? 5 எழுத்து மந்திரத்தை ஜெபிப்பது தான் நம்ம. 5 எழுத்து மந்திரத்தை வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ண முடியுமா? 5 எழுத்து மந்திரத்துக்கு பாத்தியம், ஆசமனம், ஆவாகனம் பண்ண முடியுமா? 5 எழுத்துங்கிறது எப்படி? அது ஒரு காங்கிரீட் பொருளே இல்லையே. 5 எழுத்துக்கு காங்கிரீட்டாக இருந்தால் தானே பண்ண முடியும். அது காங்கிரீட் இல்லையே.
மகேஸ்வரமூர்த்தி நடராஜர் வேற இல்லை, அது வேற. மாகேஸ்வரமூர்த்தியில் வரக்கூடிய நடராஜர் வேற. ஆனா 5 எழுத்து வடிவமாக இருக்கக்கூடிய நடராஜர் தான் உண்மை விளக்கத்தில். அந்த 5 எழுத்து வடிவமாக உள்ள நடராஜர் எப்படி இருப்பார்னு சொல்ற சாஸ்திரம் தான் உண்மை விளக்கம். 14 சாஸ்திரங்கள் உண்மை விளக்கம் பேசுறது 5 எழுத்து வடிவ நடராஜர். அவரை எப்படி பாவனை பண்ணலாம், எப்படி வழிபடணும். ஆகவே இந்த 6 ஆதாரங்களில் உள்ள அதிதெய்வங்கள் இருக்கு இல்லையா, அந்த அதிதெய்வங்கள் அந்த ஞானமான நடராஜ பெருமான் அல்லது 5 எழுத்து வடிவமாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை வழிபடுகின்ற காலத்துல நாம் அந்த நடராஜரை வழிபட்டா நமக்கு அந்த பயன் கிடைக்குங்கிறதுக்காக தான் 6 அபிஷேகம் வச்சிருக்காங்க நடராஜர். அதே போல விநாயகர் சதுர்த்திங்கிறது என்னன்னு கேட்டா, நம்முடைய சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் சொல்றேன் இல்லையா, அன்னைக்கு அந்த கான்செப்ட் விளக்கினேன். ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன், அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் யாரை வணங்குறாரு? மாகேஸ்வர மூர்த்தியில் உள்ள கஜமுகா அனுகிரக மூர்த்தியை வணங்குகிற காலம் தான் விநாயகர் சதுர்த்தி. அதாவது அந்தந்த காலங்கள்ல வழிபடும் போதுதான் பயன். அதனாலதான் திருவள்ளுவரை காலம் அறிதல் ஒரு அதிகாரம் பண்ண. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல செய்யும் போதுதான் அதுக்கு பயன். நீங்க பிளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கியிருக்கீங்க, பிளைட் டேக் ஓவர் பண்ண பிறகு போனா என்ன பிரயோஜனம்? அதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் without my permission how the flight should go அப்படின்னு கேட்கலாமா? கொஞ்சம் ஆடியன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸா இருக்கு. ஒரு வயசு ஒரு பேர் சொல்லுவாங்க எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்ங்க. அது அப்புறம் பார்க்கலாம். கஜமுக தண்ணி பார்த்துருக்கேன் சொல்லுங்க. அந்த விநாயகர் கஜமுக அனுகிரகமூர்த்தி, கஜமுகா அனுகிரகமூர்த்தி. அதான் அந்த யானை வடிவத்தை உடைய அந்த 25 மாகேஸ்வர வடிவத்திலேயே அப்படி ஒரு வடிவம் இருக்கு ஏற்கனவே. அது கஜமுகம் மாதிரி இருக்கும். ஆமா, யானை முகம்தான், யானை முகம்தான். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் அந்த கான்செப்ட் அதுதான். என்னன்னு கேட்டா, இந்த பிராண தாற்பயத்தை நன்றாக தெரிந்து கொள்வதற்கு தான் அந்த சாஸ்திரங்கள் படிக்கணும்னு சொல்ற காரணம். ஏன்னா பத்திரிகையில என்ன வரும்னு கேட்டா, பத்திரிகைகள்ல ஒரு பத்திரிகைக்காரன் எழுதுவான், அந்த கஜமுகாசுரனை, அந்த கஜமுகாசுரனை வந்து விநாயகர் 2 நாள் தான் விநாயகர் சதுர்த்தி மாவட்டம் எழுதுவான். இன்னொருத்தர் கஜானன்ங்கிற அசுரனை கொண்டதுதான் அந்த நாள் மாவட்டம். இவன் ஒரு கதையை சொல்லுவான், அவன் ஒரு கதையை சொல்லுவான். அதனாலதான் அது ஒரு சிறப்பு தான். அதுக்காக அந்த வரலாறு தப்புன்னு நம்ம சொல்லலை, வரலாறு உண்மை. ஏடும் கயமா முகனை செருவீர் சாடும் தனியான் இசகோ தரணே, இதுதானே சொன்னார் முருகனை சொல்லும்போது. முருகனை சொல்லும்போது விநாயகர் பெருமை சொல்றார், தேடும் கயமா முகனை, தேடி தேடி அடிப்பானா. யாரு? தேவர்களை. தேவர்கள் எங்க இருக்கான்னு தேடி பார்த்து அவங்கள போய் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. தேடும் கயமா முகனை செருவீர் சாடும் தனியானை சகோதரனை. வரலாறுகள் இங்க நடக்கிற அந்த வரலாறுலாம் இதெல்லாம் நடந்த லோகங்கள் வேற. எத்தனையோ லோகங்கள் இருக்கேன், அந்த லோகங்கள் நடந்த வரலாறு அந்த சொல்லப்படுது. வரலாறு ஒன்றும் தவறு இல்லை. ஆனா நாம வந்து இந்த கொண்டாடுவதுன்னு ஒண்ணு இருக்கே, நாம செய்கின்ற விரதங்கள் இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டா, அது அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் அந்த கஜமுகா அனுகிரக மூர்த்தியை அவர் பூஜை செய்கின்ற காலம். அந்த பூஜை செய்கின்ற காலத்துல நாமளும் பூஜை செய்தால் அந்த பலன் அதிகம். அதே போல கந்த சஷ்டிங்கிறது என்ன? இந்த விழாக்களுடைய தாற்பயம்னு அதான் தெரியும். கந்த சஷ்டினா சூரபத்மனை கொண்டதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக கந்த சஷ்டி கொண்டாடுறீங்கன்னா, சூரபத்மனை முருகன் வதைத்த நாள் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கோம். கந்த புராணத்தை படிச்சா என்ன இருக்குது? கந்த புராணத்தை என்ன சொல்லுது? முருகன் வந்து இந்த மூவரையும் அந்த போர் நடந்த நாள் 10 நாள்ல சொல்லுது. இப்ப 10 நாள் நடந்ததுக்கு நீங்க 6 நாள் கொண்டாடுறீங்க. இப்ப அப்படி சிந்திக்கணும். அங்க என்னன்னு கேட்டா, அந்த 6 அந்த கந்தசஷ்டிங்கிறது முருகன் என்ற ஒன்று, அந்த கான்செப்ட், அந்த அவதாரம் நிகழ்ந்த காலம், அவருடைய நெருப்பு, அவருடைய பொறிகள், அவருடைய
கண்களிலே வந்த நெருப்பு பொறிகள் அந்த முருகனாக உருவகம் பண்ணக்கூடிய காலம் இருக்கு இல்லையா, அதுதான் கந்த சஷ்டி டைம் உற்பத்தி. அந்த காலம் நெருப்பு பொறியிலிருந்து 6 முகத்தை சேர்த்து ஒரு முகமாக 6 முகமாகவும் ஒரு உடம்பாகவும் இதில் கந்தன் என பெயர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேவுவித்து கந்தன் என பெயர் புனைந்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த டைம் தான். அதாவது முருகன் அவதாரம் அதுதான் செய்வாங்க. அதாவது கோயிலில் யாகசாலை பூஜை ரொம்ப முக்கியம். கந்த சஷ்டியில் யாகசாலைக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். அந்த யாகசாலைங்கிற என்னன்னு கேட்டால், அந்த நெருப்பில் மந்திரங்களை சொல்லி அந்த 6 நாளும் அந்த சிவபெருமானுடைய அந்த பொறிகள் எப்படி குழந்தையாக உருவகம் பண்ணி வருகிறது அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம சிவ அம்சங்களுக்கு போறாமே தோற்றம் நெருப்பில் தான். அது முக்கியமான விஷயம். நெருப்பு தான் தோற்றம். எல்லாமே ஹோமங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், சிவ அக்னியில தான் அந்த மூர்த்திகளை நாம் தோற்றுவிக்க முடியும். அதுக்காக தான் ஹோமங்கள் வைக்கிறது காரணம். அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோமத்திலையும் நெருப்புலையும் ஆவாகனம் பண்ணி தான் பிம்பத்தில் ஏற்றுவாங்க. அதான் அந்த பூஜை முறையுடைய தாற்பயம். எல்லா விழாக்களையும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படிதான். கும்பாபிஷேகத்துலையும் அப்படிதான். யாகசால பூஜை முதல்ல அவருடைய சக்தியை நெருப்பில் தான் ஆவாகனம் பண்ணுவாங்க. அப்புறம் கும்பத்தில் ஆவாகனம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பிம்பத்தில் கொண்டு இந்த சக்தியை சேர்ப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், பிம்பத்திலே நேரம் ஆவாகனம் பண்ணா என்னன்னு கேட்டால், பிம்பத்தில் ஆவாகனம் பண்ணால் குறைபாடுகள் வருமா. அதாவது எப்பயுமே ஒரு மூர்த்தியில் ஆவாகனம் பண்ணும் பொழுது அந்த மூர்த்தியில் அந்த சிற்ப சாஸ்திரத்தில் சொன்னபடி ஒரு சிலையை அமைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு பெரிய சிற்பியாக வேணாலும் இருக்கலாம், 100% பெர்ஃபெக்டடா ஒரு மூர்த்தத்தை செய்யவே முடியாதான். அது குறைபாடு இருக்கும். அப்ப அந்த குறைபாடுகள் இருந்தாச்சுன்னா சக்தி அங்க லேண்ட் ஆகலாம். அதுக்காக தான் என்ன பண்றது, நெருப்பில் ஆவாகனம் பண்ணி அப்புறம் கொண்டு அதை சேர்த்துறது. எல்லாம் நம்ம கிரியைகளுக்கெல்லாம் என்ன தாற்பயம். அதுபோல் இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய என்னன்னு கேட்டால், அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் அந்த இதை புரிஞ்சுக்கணும். கஜமுகானுகிரமூர்த்தினா யாரு, ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன்னா யாரு, சகலர்னா யாரு, பிரளயாகலர்னா யாரு, விஞ்ஞானகலர்னா யாரு, இதெல்லாம் நமக்கு தெரியாதனால தான் என்ன பண்ணுறோம்னா, கதைகளை படித்து கொண்டு அந்த கதையை வச்சுக்கிட்டே நாம் நித்தியம் சொல்லிக்கிட்டு இப்போ ஒரு ஸ்டேஜில் கதை ஒவ்வொரு பத்திரிக்கையிலும் ஒவ்வொரு மாதிரி கதை வருது, சினிமாவில் இன்னொரு கதை வருது, ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க, எந்த கதையை நம்புறதுன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு ஆள் என்ன சொல்கிறான், இதுதான் சார் நாங்கள் கோயிலுக்கே வர்றதில்லை, எல்லாம் இப்படி தான் சார், எல்லாம் இமேஜினேஷன் சார் அப்படின்ட்டு போயிடுறான். அவாகனங்கிறது இறைவனுடைய அந்த சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்திகளை ஏன்னா நம்ம ஒரு குறியில வச்சு தான் வழிபட முடியும். இறைவன் எல்லாம் அதாவது அந்த சிவலிங்கம்ங்கிறதே ஒரு குறி தான். அதுபோல தான் பிம்பங்கள் எல்லாமே குறி தான். அந்த குறியில நாம மந்திரம் தந்திரம் எந்திரம் என்ற முறையில தான் அந்த ஆவாகனம் பண்றது. ஆவாகனம் சக்தியை ஆமா ஆமா அப்படிதான் நமக்கு சொல்லப்படுகிறது. ஏன்னா நம்முடைய நிலையை அதான் பண்ண முடியும். இறைவனுடைய சக்தி எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படி ஒன்னே கேட்குறாங்க, இப்போ கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய சொல்லுங்க, நான் கூட அதான் கேட்குறேன், இறைவன் சக்தி தான் எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்கன்னு கேட்பேன். ஏன் போறீங்க? இறைவன் சக்தி எல்லா இடத்துல இருக்கே, அப்புறம் சர்ச்சில் போய் தான் கும்பிட என்ன அவசியம் இருக்கு? அதே கேள்வி அவனை திருப்பி கேளுங்க. கடவுள் எங்கேயும் இருக்கா, நீங்கள் உருவத்தில் வழிபடுறீங்க, அதே கேள்வி அவனுக்கும் பொருந்தும் இல்லையா? இறைவன் தான் எங்கேயும் இருக்காரு, அப்படிதான் why do you go to the church? You can worship the Lord remaining in your house. Why you are going to the mosque? Why you are going to the church? அதுக்கு என்ன பதில் இல்லையா? இப்படி நம்ம கேட்கமா, அவன் இப்படி நமக்கு கேட்க தெரியாதுன்னு நினைச்சிட்டு தான் அவன் பேசுறான். உங்களுக்கு இப்படி கேட்க தெரியல. நீங்க ஒரு எதிர்கேள்வியை கேளுங்க இல்லையா? அப்படிதானே? இல்லைங்கன்னா எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், வேண்டியது இல்லையே, வீட்டில இருந்தே வழிபடலாம் இல்லையா? நியாயமான கேள்வியா இல்லையா? இந்த கேள்வி ஏன் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க? ஏன் கேட்கலன்னா நம்ம சாஸ்திரம் படிக்கல. அதுதான் விஷயம். சாஸ்திரம் படிச்சோம்னா இந்த கேள்விக்கு என்ன பதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சித்தியார் நூல்கள்ல இதுக்கெல்லாம் பதில் இருக்கு. அதனாலதான் அந்த உருவம்னா என்ன, அருவம்னா என்ன, அந்த கொள்கைகளை புரிஞ்சுக்கிறது இல்லை.
அது அடுத்தால வரும்போது முருகனுடைய தத்துவங்கள் இதை பற்றி பின்னாடி கொஞ்சம் சொல்கிறேன். அதாவது முருக தத்துவம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான, ஏன்னா முருகனை பற்றி நான் இன்னும் பேசலை, இது வரைக்கும் வகுப்பு எடுத்துக்கிட்டே வந்திருக்கிறேன். அது அந்த விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள், பிரளயாகலர் ஆன்மாக்கள், அது சித்தியாரில் வந்து அந்த பாடல்கள் நமக்கு புரியாததான் ஒரு பெரிய கஷ்டம். அதுக்கு தான் அது புரி இல்லாமல் படிக்க முடியாதுன்னு சொல்ல காரணம். வித்தைகள் வித்தை ஈசர் சதாசிவர் இந்திவர்க்கு வைத்திரும் பதங்கள் வண்ணம் புவனங்கள் மந்திரங்கள் தத்துவம் சரீரம் போகம் கரணங்கள் தாமராமும் உய்த்திடும் வைந்தவந்தான் உபாதானமாகி நின்றே. இந்த சித்தியார சொன்ன ஏதாவது புரியுதா? சிவஞான சித்தியா சித்திக்கு மேல் நூல் இல்லை, தமிழ்ல இருக்கு, ஒன்றும் புரியல. அதான் வைந்தவ சரீரம். அதுக்கு என்ன பொருள்னா அந்த பேருக்கு என்ன வரும்னா, அந்த வைந்தவ சரீரம் இருக்கே, அந்த வைந்தவ சரீரம் வந்து அவங்களுக்கு உண்டு. தேவர்களுக்கு வைந்தவ சரீரம். அந்த தேவர்கள் இல்லை, அந்த விஞ்ஞானங்கள் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், அது அட்ட வித்யேஸ்வரர்கள், சப்தகோடி மகாமந்திரர்கள், அணு சதாசிவர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. அவைகளுக்கெல்லாம் உங்க சரீரம் வந்து வைந்தவ சரீரம். வைந்தவ சரீரம் என்ன அர்த்தம்? விந்து என்று சொல்லக்கூடிய சுத்த மாயையே சரீரமா வரும். ஒரு கேள்வி இன்னைக்கு நான் கேட்டுட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு நான் அடுத்த முருகனை பற்றி பேசும்போது பதில் சொல்றேன். ஒரு கேள்வி என்ன, வேலும் மயிலும் துணைனாங்க. அப்ப சேவல் துணையா வருமா வராதா? வேலும் மயிலும் துணை அப்படிதான் சொன்னாங்க. அப்படிதான் அருணகிரிநாதர் பாடுறாரு, எல்லாரும் பாடுறாங்க. நாமும் வேலும் மயிலும் துணை. சேவல் கொடியோன்னு இருக்கு. அப்ப இது மயில் வந்து வாகனம், அது கொடி, அவ்வளவுதானே. அது இன்னொன்று ஆச்சு பண்ணுங்க, சேவலும் மயிலும் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கலி தே பிலாங் டு ஒன் ஃபேமிலி. அது பெரிய விஷயம் பாருங்க. பயாலஜிக்கலி தே பிலாங் டு த சேம் ஃபேமிலி. மயிலும் சேவலும் அவர் ஃபேமிலி சொன்னாலே பாட்னில ஜுவாலஜில எல்லாம் அது ஒரு பெரிய விஷயம். ஆனா அப்ப மயிலுக்கு கொடுத்த முக்கியத்துவம் சேவலுக்கு இல்லை. ஆனா பாடும்போது என்ன சொன்னாரு, அங்க ஆடும் பரிவேல் அணிசேவன பாடும் மணியே பணியாருள்வாய். அங்க மூணு சேர்த்தானே சொன்னார், ஆடும் பரி சேவல் எல்லாம் சேர்த்தானே சொல்றாரு. ஆனா துணையாக வரும்போது என்ன சொன்னாங்க, சேவல் துணைன்னு சொல்லலை, வேலும் மயிலும் துணை. அப்ப ஏன் சேவல் மட்டும் துணையா வரலன்னு சொன்னாங்க? எல்லாம் சிந்திக்கணும் நீங்க. அதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதுக்குள்ள யாரோ நம்முடைய ஞானிகள் பாடினது எந்த பாட்டிலையும் சேவல் துணையா வரும்னு இருக்காது. வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே விழிக்கு துணை மேத்திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இந்த சேவலி சொமிட்ட இதுக்கெல்லாம் காரணங்கள் உண்டு. அதே போல இன்னொன்று சொல்றேன் பாருங்க, முருகன் கையில உள்ளது வேல். அந்த பேர் சிறப்பு பெயராக வேலாயுதம்னு வச்சுக்கலாம். வேலாயுதம்னு பேர் வைக்கலாம். எல்லா இலங்கையும் இருக்கு, இந்தியாவிலும் இருக்கு. வேலாயுதம் சைவ மரபுல வேலாயுதம்ங்கிற பேர் ரொம்ப காமன். சிவபெருமான் கையில உள்ளது சூலம். சூலாயுதம்னு பேர் வைக்கப்படாது. நாங்க சூலாயுதம் எங்கேயா பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இலங்கையில? ஏன் சார், முருகன் கையில உள்ள வேலை மட்டும் வச்சு வேலாயுதம்னு பேர் வைக்கலாம். சிவபெருமான் கையில் உள்ள சூலத்தை வச்சு ஏன் சூலாயுதம்னு பேர் வைக்கப்படாது? அதாவது பூஜை, ஹோமம், தியானம், இந்த மூணுல சில ப்ராசஸ்ல இந்த வேறுபாடு உண்டு. அது நுட்பப்பொருள் நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்றேன். அதுபோல் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தியாக இருக்கனால நான் என்ன நினச்சேன், இன்றைக்கி முதல்ல உங்களுக்கு நான் சொன்னது வந்து திருப்பாசுரத்தை பற்றி சொல்கிறேன்னு தான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த முருக தத்துவங்களை பற்றி ஒரு நாள் தனி வகுப்பாக எடுக்கலான்னு எனக்கு ஒரு எண்ணம். அது கந்தபுராண செய்களையும் சொல்லி எங்கே இருக்குது. அதாவது என்னுடைய மெத்தேடு எப்படின்னு கேட்டால், எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் என் கருத்துன்னு சொல்லக்கூடாது என்பது சைவ மரபு. என்னுடைய கருத்துன்னு சொல்லவே கூடாது.
ஞானிகளே இப்படி சொல்லலை. ஞானிகளே சொல்லமா இருக்கும்போது நமக்கு சொல்ல முடியுமா? தப்பா சொல்றதால அவர் என்கருத்துன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்னீங்கல்ல அக்னி, அதுக்கப்புறம் கும்பம், அதுக்கப்புறம் தான் பிம்பத்துக்கு சக்தி ஏத்துறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த விமானங்கள் வந்து வானம் பார்த்து இருக்கணும்னு சொல்லி தான் அப்படிதான் இருக்கணும். இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா செட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? அது எப்படி அந்த சக்தி வந்து அந்த இது வராது, விமானங்கள் வந்து எப்பவுமே கும்பங்கள் வானம் பார்த்து இருக்கணும், அதுதான் சக்தி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மை இது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல எல்லாமே செட்டு வச்சு அழகா மூடி வச்சிருப்பாங்க. இல்ல இல்ல அதுக்கு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கிளாஸ் போடுறாங்க. பட் பல கோயில்கள்ல அந்த மாதிரி இருக்குது. நான் கேள்விப்பட்டேன் மான்ட்ரியல்ல ஒரு கோயில்ல, அதாவது சிலைகள் வந்து நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவோ பூஜைகள் பண்ணி, அதுக்கப்புறம் பண்ணி ஏதோ வந்து இதெல்லாம் பண்ணி இது நவதானியங்கள்லாம் பண்ணி நிறைய இதெல்லாம் பண்ணி வைக்கிறோம். மான்ட்ரியல்ல ஒரு கோயில்ல கேள்விப்பட்டேன். அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு. நைட்டு தூக்கிட்டு போயிடறாங்களா, காலில் கொண்டு வைக்கிறாங்களா? இது வேல் இல்ல இது வேல் வந்து தங்க இவர் சொல்லியிருக்காரு, பட்டிமன்றத்துல இவர் சொல்லியிருக்காரு. தங்கத்தால செய்த வேலை தான் சேவக்குள்ள இல்ல அது எப்படி அது வந்து அப்படி ஒரு கோயில் வந்து தேவையா? அது அவசியம் வந்து அது ஆகம விற்பனர்களை கூப்பிட்டு தான் பேசணும். அது ஒரு தனியா இல்ல. நீங்க இப்ப சக்தி ஏத்துறாங்கன்னு சொல்லி சக்தி வந்து நீங்க என்ன சொன்னீங்க, அப்படி ஒரு பேசிக் கான்செப்டே இல்லாத ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு நம்ம போய் வழிபடுறோம். அதாவது கான்செப்டை விளக்க வேண்டியதுதான் என்னுடைய ரோல். என்னுடைய ரோல் வந்து கான்செப்டை தானே விளக்க. இல்ல நம்ம போறது கரெக்டாங்கிறது தான், நம்ம போய் வழிபடுறது கரெக்டா. முறை இல்லாத கோயில்கள் முறை நீங்க கேட்கறது வந்து இட்ஸ் a right question in a wrong forum. அது அந்த கிரியாவதிகள்லாம் இருக்கவங்கல அவங்கெல்லாம் கூடி அதை பற்றி சிந்தனை பண்ணலாம். எப்படியுமே நாம வந்து அது விதிவிலக்குகள் இருக்கா என்ன ஏது ஆகமங்கள்ல, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆகம இதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எப்பயுமே நம்முடைய ரோலுக்கு நம்ம கன்ஃபைன் பண்ணிக்கிறது நல்லது. அதை பற்றி சிந்திக்கலாம், கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. என்னுடைய பங்கு என்னன்னா, அது அப்படி ஒரு கோயில் இருக்கு, நம்ம தரிசனம் பண்றது போறது முறையாகும். அப்படி அந்த ஏன்னா ஒரு சக்தியே இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம ஏன் கோயில் எல்லா இடத்துலயும் மேல்நாட்டில் வரக்கூடிய கோயில்கள் எல்லாமே ஆகம முறையில் விமானம் இல்லை. அந்த அது தெரியாது. சிலையை உள்ளுக்கு அது ஏதோ பட்டிமன்றத்துல சொன்னதை வச்சு பட்டிமன்றத்துல பேசுறதுக்காக பேசுவாங்க. அது சரியா. பட் ஆனா உண்மையை சொல்ல முறைப்பட்டு சொல்ல மாட்டாங்க. எல்லாம் பண்ணா அதை பட்டிமன்றத்துல பேசுறாங்க. நான் தான் கேட்பேன். அதாவது அவங்கள முதல்ல என்ன கேள்வி எப்படின்னா, கோயில்ல பட்டிமன்றம் வச்சுக்கலாம்னு ஆகமத்துல விதி இருக்கான்னு கேட்பேன். மகாநாட்டுல வச்சுக்கலாமா? அதாவது நம்ம என்ன பண்றோம்னா, எல்லாருமே அவங்கவுங்க லெவல்ல எவ்வளவு தூரம் நம்ம சமயத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருமே ஆல் டோட்டலி கான்ட்ரிபியூட்டிங். அது பெரிய விஷயம். அதை எப்படி சரி பண்றதுங்கிறது பெரிய விஷயம். அதாவது நாம சொல்றோம் இல்லையா, அதாவது அந்த நாத தத்துவமே உடம்பா வர்றது. நமக்கு எப்படின்னா நாத தத்துவம் நமக்கு உடம்பு இல்லை இல்லையா, நமக்கு வந்து நாதத்தை வந்து பேசுறதுக்கு மட்டும் தான் துணை புரியுது. யூ கேனாட் டேக் எ பாடி ஆஃப் சவுண்டு. சவுண்டுங்கிற ஒரு பாடியை வச்சு நீங்க வடிவம் எடுக்க முடியுமா? ஆனா அவர்கள் விஞ்ஞானகலர் அப்படி எடுக்க முடியும். விஞ்ஞானகலர் வந்து அவர்கள் அந்த சவுண்டையே பாடியா கொண்டு வரலாம். புரியுதா உங்களுக்கு? அப்படி வரும்போது அதுக்கு வைந்தவ சரீரம்னு பேர். வித்து என்ற சொல்லிலேருந்து வந்து, அதாவது விந்து என்ற பெயர். பிந்து, அதாவது பிந்து சான்ஸ்கிரிட்ல வந்து பிந்துன்னு வரும். தமிழ்ல வரும்போது அந்த பா வராதுங்கிறக்காக பிந்துன்னு எழுதுறது. டைம் இருக்கா? இதுல கொஞ்சம் ஓடுமா? இன்னைக்கு வந்து நம்முடைய சிந்தனையில 17வது வகுப்பு. ரெண்டு தனித்தனியா போடுறோம். உங்களுதான் 7. லெக்சர்ஸு இப்போ சில பொருள்களை வைத்துக்கொண்டு அப்படியே சிந்தித்து கொண்டே போகிறோம். அவை எபிசோட் 17 இல்லை அப்படின்னு போடுற மாதிரி போடுறான் இல்லையா? நல்லா தெரியுது இல்லையா? அதுபோல் இப்போ செல்வியில் எபிசோடு எத்தனைன்னா தெரியுது எல்லாருக்கும். நமக்கு அது 17. இன்றைக்கு வந்து நாம் ஒன்று, அதாவது திருமுறைகளில் இருக்கக்கூடிய அந்த நான் அன்றைக்கே சொன்னேன்,
பாசுரம் என்ற பெயருக்குரியது சிவபெருமானே செய்த அந்த ஒரு பாடலுக்கும் ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு பதிகத்துக்கு மட்டும்தான் பாசுரம் என்று பெயர். ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அருளி செய்த பதிகங்கள் மொத்தம் 383. அதுதான் நம்முடைய அடங்கன் முறையில் வந்திருக்கு. இப்பொழுது புதிதாக சில கல்வெட்டில் இருக்குன்னு 2 பதிகத்தை சேர்த்துருக்குறாங்க. அது நமக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயம் இல்லை. அதனால ஒன்றும் இல்லை. 383 வச்சாலும் சரி, 85 வச்சாலும் சரி, அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் அடங்கன் முறை என்று நம்முடைய யாழ்ப்பாணம் சுவாமிநாத பண்டிதர் தொகுத்த நாளில் இருந்து நமக்கு வந்து 383 பதிகங்கள் தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இந்த பதிகத்துக்குள்ள பெரிய சிறப்பு என்னங்கிறத கொஞ்சம் சிந்திப்போம். அது ஏன் வந்து பாசுரம் என்று வைத்தார்கள், மற்ற பதிகங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அதற்கு சில காரணங்கள் உண்டு. மதுரையிலே ஞானசம்பந்த பெருமான் அந்த சமணர்களுடைய கொள்கை தவறு என்று உணர்த்துவதற்காக அவர் செய்த வாதங்கள் 3. முதல்ல வந்து சுரவாதம். பாண்டியனுடைய வெப்பு நோயை தீர்க்கிறார்கள். அதாவது பொதுவாக அப்பரும் சம்பந்தரும் ஒரே காலத்தில் இருந்தவங்க. அப்போ அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சமணம் அதிகமாக பரவி இருந்தது 2 நாட்டில். ஒன்று பல்லவ நாடு, இன்னொன்று பாண்டிய நாடு. இந்த பல்லவ நாடு பாண்டிய நாட்டுலையுமே சமண மதமானது உச்சத்துக்கு போய் மன்னர்களே மதம் மாறக்கூடிய அளவுக்கு அவர்கள் போய்விட்டார்கள். ஆகவே தான் இறைவன் வந்து என்ன செய்கிறார், ஞானசம்பந்த பெருமானை வைத்துக்கொண்டு பாண்டிய நாட்டிலே உள்ள சமண இருளை நீக்குகிறார். அப்பர் பெருமானை வைத்துக்கொண்டு பல்லவ நாட்டில் உள்ள சமண இருளை நீக்குகிறார். 2 பேருமே சமண இருளை நீக்கிறார். அதான் சைவ புண்ணிய கண்கள்னு சொன்னார் சேக்கிழார். அதில் மதுரைக்கு உங்களுக்கு தெரியும், அதாவது பாண்டிமாதேவி வந்து கணவன் மீது நல்ல ஒரு பதிபக்தி. அதே சமயத்தில் அவர் சோழ நாட்டு மன்னனுடைய மகளாக அவதரித்த காரணத்தினால அந்த சைவத்தில் ஊர்ன ஒரு பக்தி. ஆகவே தன்னுடைய கணவனையும் நன்னறிப்படுத்த வேண்டும். அதோடு இந்த பாண்டிய நாட்டிலே திருநீற்றோடி மறுபடியும் விளங்க வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் வந்து எல்லா முயற்சியும் எடுக்கிறார்கள். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரலாறு தான். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் வந்து தூது அனுப்பும் பொழுது எங்கே இருக்கிறார் என்றால் திருமறைக்காட்டில் இருக்கிறார். திருமறைக்காட்டில் இருந்தால் ஒரு ஒற்றர் மூலமாக எங்கள் நாட்டுக்கு வரணும்னு அழைப்பு விடப்படுகிறது. அதை ஏற்றுக்கொண்டு தான் ஞானசம்பந்த பெருமான் திருமறைக்காட்டிலிருந்து தான் வருவதாக வரலாறு. அப்பொழுது இங்கே பாண்டிய நாட்டிலே மன்னன் மதம் மாறி இருக்கிறான். அது மட்டுமல்ல, சமண குருமார்களை எல்லாம் தங்களுடைய கையிலே வைத்துக்கொண்டு சமண குருமார்கள் எதெல்லாம் தவறான அறிவுரைகள் கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் மன்னன் அமுல்படுத்துகிறான். எங்கேயுமே நடக்கும் போல சில மத குருமார்களை வைத்துக்கொண்டு அரசாங்கம் நெறிதவறி போய்விடும் என்பது உலகம் பூரா நடக்கிற உண்மையும் தெரியுது இல்லையா? அதனால் இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸே வைக்கலாம், த சர்ச் அண்ட் த ஸ்டேட்னு ஒரு ஃப்ரேஸே இருக்குது, த சர்ச் அண்ட் த ஸ்டேட். அப்போ அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்துலேருந்தே இருக்குன்னு தெரியுது இல்லையா? அந்த வகையில் வருகிறார். முதலாவதாக இந்த பாண்டிய மன்னனுடைய அந்த வெப்பு நோயை தீர்க்க வேண்டும் என்பதற்காக தான் அங்கே வந்து மந்திரமாவது நீர் என்ற ஒரு பதிகத்தை அருளி செய்கிறார். அந்த பதிகத்தில் ஒரு 1/3 வெற்றி கிடைக்கிறது. ஏன்னா அந்த சமண குருமார்கள் பொதுவாக சமணர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டால், எப்படி இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் வந்து நிறைய ஆஸ்பத்திரிகளை வைத்துக்கொண்டு இப்போ இலங்கை தமிழ்நாடு போன்ற இடங்களில் கிறிஸ்தவ மதம் பரவுவதற்கு காரணமாக இருந்தது 2 தான். ஒன்று ஸ்கூலு, இன்னொன்று ஹாஸ்பிட்டல். இதே டாக்டிக்ஸ் தான் சமணர்கள் அன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. சமண மதம் வளர்ந்ததுக்கும் இந்த 2 தான், ஒன்று பள்ளிக்கூடம், இன்னொன்று ஆஸ்பத்திரி. ஆகவே அவங்க மெடிக்கல்லையும் இப்போ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க, மணி மந்திர ஔஷதம். அதனால தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம்னு பேர் வந்தது காரணமே அதுதான். ஆனால் இலங்கையில் ஒன்று ரொம்ப பாராட்டுவேன், நீங்கள் பாடசாலைன்னு தான் போடுறீங்க, ரொம்ப நல்லது. பாடசாலை அதான் சரியா. ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் வர பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடங்கிற வார்த்தை சங்க இலக்கியத்தில் இல்லை. இந்த பள்ளிக்கூடம்னு எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கூடம் என்பது கல்வி சொல்லிக்கக்கூடிய இடம், பள்ளிங்கிறது வழிபாட்டு தலம். சமணர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய சமண ஆலயத்தை கட்டுவாங்க, அந்த சமண ஆலயத்துக்குள்ளே தான் ஸ்கூலை வைப்பாங்க. அப்போ அவங்க ப்ரே பண்ணுற இடம் இருக்குல்ல, அது கூடம். அது இப்போ பள்ளி வந்து அவங்க வணங்குகின்ற இடம்,
கூட வந்து கல்வி சொல்லிக் கொடுக்குற இடம். இந்த பள்ளியும் கூடமும் சேர்ந்ததுனால தான் பள்ளிக்கூடம்னே பேர் வந்ததுன்னு ஒரு வரலாறு உண்டு. ஏன்னா சங்க இலக்கியத்தில் பள்ளிக்கூடம்னு பேர் வரல, கல்வி நிலையங்கள் அப்படி தான் வருது. பாடசாலை அப்படிங்கிறது ஒரு அருமையான, அது ஒரு நல்ல ஒரு சொல். அது எங்கள் தமிழ்நாட்டிலையும் பாடசாலைங்கிறது இருக்குது. வித்யாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பள்ளிக்கூடங்களில் வித்யாலயம்னு பேர். முஸ்லீமும் பள்ளின்னு தானே சொல்கிறாங்க. முஸ்லீம் அவர்கள் பள்ளின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து அவர்கள் அது பள்ளி என்றால் மாஸ்க்குக்கே ஆகிப்போச்சு. அப்படி ஒரு காலம் சமணர்கள் காலத்தில் பள்ளி போனால், இப்போ இஸ்லாமியர்கள் பள்ளினா என்னவோ பள்ளிங்கிறது அவங்களுக்குமான தொழுகைனா பள்ளிவாசலில் பண்ணுறது தான் தொழுகைன்னு ஆகிப்போச்சு. தொழுகைங்கிற வார்த்தை நம்முடைய வார்த்தை இல்லையா? ஆனால் அவங்க தொழுகை அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? முஸ்லீம்கள் செய்வது தான் தொழுகைன்னு ஆகிப்போச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுபோல் சில சொற்களை வந்து நாமளே எழுதி கொடுத்துறோம் அவங்களுக்கு. டாக்குமெண்ட் போட்டு நீங்களே வச்சுக்கிடுங்க. வேதம். அப்படி ஞானசம்பந்த பெருமான் அந்த சுரவாதம், அதுக்கு பேர் என்ன, பாண்டியனுடைய வெப்பு நோயை தீர்த்ததுனால அது சுரவாதம்னு பேர். அந்த சுரவாதத்தை நிகழ்த்துகிறார். அப்பொழுது மன்னனுக்கு ஓரளவு மனம் மாறுகிறது. அதான் சமண குருமார்களினாலே தன்னுடைய வியாதியை தீர்க்க முடியவில்லை, ஞானசம்பந்த பெருமான் தீர்த்து விட்டார் என்று. ஆனாலும் அவர்கள் என்ன கேட்குறார்கள், மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு வாதம் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மன்னனுக்கு மெதுவாக சொல்லி தான் 2வது வாதம் நிகழ்கிறது. அந்த 2வது வாதம் என்ன வாதம் என்றால் அனல் வாதம். அதாவது உங்களுடைய ஏடுகளையும் எங்களுடைய ஏடுகளையும் நெருப்பிலே போடுவோம், யாருடைய ஏடுகள் நெருப்பிலே வேகாமல் இருக்கிறதோ அவர்கள் வென்றதாக அறிவிக்க வேண்டும் என்று அவர்களே தான் விண்ணப்பத்தை வச்சாங்க. ஆகவே அதுக்கு பேர் அனல் வாதம். 3வது வாதம் வந்து புனல் வாதம். இதுவும் நடந்த இடங்கள் வந்து அந்த சுரவாதம் அரண்மனைக்குள்ள நடந்தது. பாண்டியனுடைய அரண்மனைக்குள்ள தான் நடந்தது. அனல்வாதம் என்பது அரண்மனைக்கு வெளியில நடந்துச்சு. புனல்வாதம்ங்கிறது வைகையினுடைய கரையில் நடந்தது. அதாவது பாண்டிய நாட்டில் முக்கியமான நதி வந்து வைகை, தாமிரபரணி, 2 முக்கியமான நதிகள். அந்த வைகை நதியில தான் மாணிக்கவாசருடைய சம்பவங்களாக நடக்குது இல்லையா? அது பிறம்படிப்பட்டது, பிட்டுக்கு மனசு வந்ததெல்லாம் வைகை தான். ஆகவே அந்த 3வது வந்து வைகை நதியினுடைய கரையில் நடக்கிறது. அப்பொழுதுதான் அந்த பாசுரம் அருளி செய்கிறார். இப்போ இந்த பாசுரத்தினுடைய இதை ஏன் அதுக்கு சிறப்பாக சொன்னார்கள் என்று கேட்டால், அதுக்கு முதல் காரணம் வந்து அந்த 2ம் வந்து ஞானசம்பந்தர் செய்தது இருக்கு இல்லையா? ஒன்று வந்து சுரவாதம், 2வது அனல்வாதம். இந்த 2க்கும் என்ன பேர் வச்சாங்கன்னா பரசமய நிராகரணம். அவன் 2க்கும், அதாவது அந்த வேற்று சமயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஞானசம்பந்தர் பறைசாற்றியது, அதுவே பரசமய நிராகரணம். ஒரு ஆச்சாரியன் என்றால் என்ன பொருள்? நாவலர் சொல்வார், ஆச்சாரியன் என்று ஏன் பேர் வச்சாங்கன்னா, ஆச்சாரியனுக்கு 2 கடமை உண்டு. ஒன்று பரசமய நிராகரணம், இன்னொன்று சுயமத ஸ்தாபனம். நம்முடைய சமயம் உயர்ந்தது என்பதை நிறுவ வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா, நான் அந்த சமயத்துல பிறந்திருக்கிறேன் ஆகினால உயர்ந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஒய் சைவைம் இஸ் கிரேட்னா, ஐ ஹவ் பீன் born as a Saivite, so Saivism is great அப்படின்னா 0 மார்க் தான் இல்லையா? நம்ம சமயம் உயர்ந்தது என்று நாம் சொல்லுவதற்கு, நிறுவுவதற்கு நமக்கு தகுதி இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் இப்போ ரொம்ப வாண்டிங்கா இருக்குது. அதுபோல நம்ம சைவ சமயத்தின் கொள்கைகள் என்னன்னு பிரகடனம் பண்ணோம் இல்லையா? அந்த பிரகடனம் பண்ணதுதான் பாசம். ஆகவே என்ன சொன்னாங்கன்னா, சைவ சமய ஸ்தாபனம். 3வது வாதம் புனல் வாதம். நீர்ல பண்ண வாதம் எதுக்குன்னா சைவ சமய ஸ்தாபனம். அது 2ம் பரசமய கண்டனம். அடுத்தால தான் பாடிய அந்த அந்த பாடலுக்கு, அந்த 12 பாடல்களுக்கு பாசுரம் என்று பெயர்னு அவரே சொல்றார். அதான் பேசுறோம், பூசுரன் சொன்ன பாசுரம். நாம பேர் கொடுக்கல, ஞானசம்பந்த பெருமானே நான் பாடி இதுக்கு பாசுரம்னு அவரே பேர் கொடுத்துக்கிறார்.
மற்ற பதியங்களை அவர் அப்படி சொல்லலை. அதனால தான் பாசுரம் என்று அந்த ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவே சைவ சமய ஸ்தாபனம். ரெண்டாவது, மன்னவனுடைய கூன் அங்கே ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. என்னவென்று கேட்டால், பாண்டிய மன்னனுக்கு அவன் பிறவி தொட்டு அவன் கூனனாக இருந்தான். ஹஞ்ச் பேக், ஹஞ்ச் பேக். அவை கூன் பாண்டியன் என்று பெயர். அப்புறம் தான் அவன் என்ன பண்ணுறான், சைவத்திற்கு வந்து அவன் கூன் நிமிர்ந்த பிறகுதான் நின்ற சீர் நெடுமாற நாயனாரா ஆகிறார். அது காரண பெயர். சுந்தரா தான் சொன்னார், நின்ற சீர் நெடுமாறன் அடியாருக்கும் அடியேன்ன. இப்போ முதல்ல சுரவாதத்தின் போது ஞானசம்பந்த பெருமானை அந்த மன்னனை பற்றி இருந்த நோய் நீங்கியது. ஆகவே அவன் என்ன நோய் நீங்கியது? அந்த வெப்பு நோயானது நீங்கியது. ஆனா அவனுடைய கூன் வந்து அப்ப நிமிரல. அப்புறம் கூடனா தான் இருக்கிறான். அப்புறம் இந்த பாசுரம் பாடினோம்னா என்ன ஆகுது? அவனுடைய கூன் நிமிர்ந்தது. அது ஒரு அதிசயம் நடக்கிறது. ஆகவே வேந்தனும் ஓங்குக அப்படின்னு சொல்லும்போது கூணும் சேர்ந்து வந்துச்சு. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் விழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. ஆகவே இரண்டாவது அவனுடைய கூனை நிமிர்த்திய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியது இந்த ஒரு பதிகம். இதெல்லாம் இதனுடைய சிறப்புகள். அடுத்த சிறப்பு, மன்னவன் தானே நீர் அணிகிறான். அதாவது அந்த முதல் வாதத்துல திருநீர் பூசப்பட்டான். ஞானசம்பந்தர் தான் அவருடைய மேனியில திருநீரை பூசினார். இப்பொழுது இந்த பதிகத்தை கேட்ட உடனே என்ன பண்றான்? மன்னன் தானே திருநீற்றை தன்னுடைய கையாலே எடுத்து பூசிக்கொள்கிறான். திருநீர் பூசினான். முதல்ல திருநீர் பூசப்பட்டான். அடுத்து ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்த சைவ சமயத்தினுடைய கொள்கையை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டு பாடினான். கேட்டான் மன்னன். அங்கெல்லாம் கேட்கல. திருநீட்டு பதிகம் பாடுங்கன்னு கேட்டானா? கேட்கல. ஆனா இங்க என்ன பண்றான்? அவனே கேட்கிறான். என்ன கேட்கிறான்? சைவ சமயத்தினுடைய கொள்கையை எனக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்று ஞானசம்பந்தரிடத்தை கேட்கிறான். நம்முடைய திருவாசகத்தும் திருக்கோவையாருக்கும் போல, திருவாசகத்தை மாணிக்க வாசகரே பாடின, ஆனா திருக்கோவையாரை இறைவன் கேட்டு பாடுற. அது ஒரு பெரிய சிறப்பு. திருக்கோவையாருக்கு இறைவனே ஒரு கோவை பாடுக என்று கேட்டுதானே பாடுறார். பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுங்கன்னு கேட்டு. அதனால நான் சொல்றேன், நேர் விருப்பம்னு சொல்றேன். சிவபெருமானுடைய நேர் விருப்பம். அது ஏன் கேட்கிறாருங்கிறது அன்னைக்கு விளக்குனேன் அவங்க மகாநாட்டுல. அது ஒரு அருமையான சப்ஜெக்ட். ஏன் பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுங்கன்னு ஏன் கேட்டார்? திருவாசகம் பாடிய வாயால்னு சொல்லுவேன். பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக அப்படின்னு தான் கேட்கிறேன். அது ஏன் இப்படி கேட்கிறார் சிவபெருமான் என்பது அன்னைக்கு அந்த செய்தியை நான் விளக்கேன். அது ஒரு அருமையான ஒரு செய்தி. எல்லாமே சைவத்தை எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் தான். ஆகவே திருநீறு அவனே அணிந்து கொள்கிறான். மன்னனுக்கு உபதேசம். அதுல என்ன கண்டிஷன்? அந்த மன்னன், அந்த அரசன் குலச்சிறை நாயனார், மனைவியாகிய மங்கையர்க்கரசியார், ஞானசம்பந்தர், சமண குருமார்கள் 8000 பேர், அவ்வளோ பேர் அங்கே நிற்கிறாங்க. பொதுமக்கள் நிற்கிறாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. அப்பொழுது வைகை ஆறு வெள்ளம் பெருக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. சாதாரணமாக வர்றதை விட இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளம் அதிகமாகவே இருக்கு. ஆனால் என்ன கண்டிஷன் என்றால், நீங்கள் உங்களுடைய மந்திரத்தை எழுதுங்கள். அதுவும் சமணர்களே தான் ப்ரப்போஸ் பண்றாங்க. நாங்கள் எங்கள் மந்திரத்தை எழுதுகிறோம். அவர் வந்து சைவ சமயத்தை பற்றி அவர் என்ன எழுதணுமோ அவர் எழுதட்டும். யார் எழுதுகின்ற ஏடு ஆற்றை எதிர்த்து செல்கிறதோ அவர்கள் வென்றதாக அரசன் அறிவிக்க வேண்டும். இதுதான் கண்டிஷன், ஒப்பந்தம். அது மாதிரி ஒப்பந்தம் செய்து கொண்டுதான் செய்கிறார்கள். இப்பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டால், சமணர்கள் என்ன எழுதினாங்கன்னா, அது சேக்கலார் சொல்லுகிறார், அஸ்தி நாஸ்தி மந்திரத்தை எழுதினார்னு தான் சேக்கலார் சொல்றேன். அது என்னவென்றால், சமண மதத்தினுடைய ஆணிவேரான கொள்கைகளை அவர்கள் அவர்களுடைய மொழியிலே எழுதினார்கள். ஏன்னா அவருடைய மூல மொழி எல்லாமே வந்து பாலி மொழி. புத்தருக்கு பாலி மொழி, இது மகதி மொழி. சமண மதம் மகதி மொழி.
அது என்ன எழுதுனாங்கிறது இன்னொரு வரலாறு சேக்கிழார் சொல்லலை. அது அஸ்தினாஸ்தி மந்திரத்தை எழுதுனாங்க. அது என்ன மந்திரம்னு கேட்டால் சையத் அஸ்தி சையத் நாஸ்தி சையத் அஸ்தி நாஸ்தி சையத் அவக்தவ்யம் சையத் அஸ்தி அவக்தவ்யம் சையத் நாஸ்தி அவக்தவ்யம் சையத் அஸ்தி நாஸ்தி அவக்தவ்யம். இதுக்கு பேர் சப்தபங்கி நியாயம்னு பேர். சமணருடைய கொள்கை அது. அதை எழுதுகிறார்கள். அந்த மந்திரத்தை எழுதி 2 பேரில் ஆற்றை இட்ட உடனே என்னாச்சு, சமணர்களுடைய ஏடானது ஆற்று திசையிலேயே அள்ளி கொண்டு போய் கடலில் போய் சேர்ந்துருச்சு. திரும்ப அவங்களால எடுக்கவே முடியல. கடலுக்கு கொண்டு போயிடுச்சு. அப்புறம் ட்ரேஸ் பண்ண முடியல. அவங்களாம் போய் பார்த்தாங்க, ட்ரேஸே பண்ண முடியல. ஆனால் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் ஆற்றை எதிர்த்து சென்றது என்று பேசுகிறார். அங்கே சேக்கிழார் ஒரு அருமையான ஓமையை சொல்லுவார். பிறவி ஆற்றிலே மாதவர் மனம் சென்றது போல ஒரு ஓமையை சொல்றார். அதான் தெய்வ கவிஞனுக்கும் சாதாரண கவிஞனுக்கும் வித்தியாசம் தான். அதாவது அந்த ஆற்றை எதிர்த்து சென்றது எது போலன்னு சொல்லணும் இல்லையா? எது போல என்றால், இப்போ நாம் சாதாரண மக்களுக்கு இந்த உலகியில் நாம் உலகத்துக்கு தந்தாலும் நம்முடைய மனமானது அடித்து செல்லப்படுகிறது. ஆனால் ஞானிகள் துறவிகள் என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்தை எதிர்த்து செல்கிறார்கள். பிறவி ஆற்றில் மாதவர் மனம் சென்றது போல அது சென்றுதான். அதுக்கு ரோமி சொல்றார். அடுத்து இதுக்கு ஒரு அருமையான இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த 12 பாடல்களுக்கு மட்டும்தான் சேக்கிழார் 24 பாடல்கள்னால விரிவுரை செய்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. சேக்கிழார் பெருமான் மற்ற எல்லா இடத்துலையும் என்ன சொல்றாரு, இந்த பதிகம் எங்க பாடப்பட்டது, என்ன பண்ணில் பாடப்பட்டது, எந்த சூழ்நிலையில பாடப்பட்டது, அப்படிதான் விளக்குறேன். ஆனால் சேக்கிழார் அவருடைய எல்லையை மீறி செல்லக்கூடிய இடம் 2 இடம். ஒன்று ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த பதிகத்தினுடைய வைப்பு முறை. ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் இந்த ஆர்டர் எப்படி வைக்கிறாரு, தமிழில் பேர் வைப்பு முறைன்னு பேர். வைப்பு முறை. இயற்கை வர்ணனை, அந்த கோயிலுடைய சிறப்பெல்லாம் 7 பாட்டில் சொல்லுவார். அதுக்கப்புறம் 8வது பாட்டில் ராவணனை பற்றி பேசுவார். 9வது பாடலில் திருமாலும் பிரம்மனும் அடிமொழி தேடிய வரலாற்றை பாடுவார். 10வது பாடலில் சமணர்களுடைய கொள்கையும் பௌத்தருடைய கொள்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பறைசாற்றுவார். 11வது பாட்டில் பதிகத்தினுடைய பயன் சொல்லுவார். திருக்கடைக்காப்புன்னு பேர். இதுதான் ஞானசம்பந்த பெருமானுடைய வைப்பு முறை. அவர் முதல் பதிகத்திலேயே தோளுடைய செவிங்கிற பதிகம் அருளி செய்த உடனேயே அவர் என்ன வைப்பு முறையிலே பாடுகிறார் என்பதை சேக்கிழார் தான் விளக்கினார். ஆனால் இந்த பதிகத்தில் மட்டும்தான் என்ன செய்கிறார், இந்த 12 பாடல்களும் சைவ சமயத்தின் கொள்கைகளை எப்படி வரையறுக்கின்றன என்று அந்த பாசுரத்திற்கு ஒரு உரை செய்வது போல இருக்கான். வேற எந்த இடத்துலையும் சேக்கிழார் இப்படி போகவே இல்லை. சேக்கிழாரை பொறுத்தவரை அந்த வரலாற்று, அதாவது ஞானிகளுடைய வரலாற்றை தொகுக்கிறார், அவ்வளோதான். ஆங்கிலத்தில் ஹேகியோகிராஃபர், பயோகிராஃபர். பயோகிராஃபர்னா ஒரு வரலாற்றை எழுதுகிறவர் பயோகிராஃபர். ஞானிகளுடைய வரலாற்று எழுதுகிறவங்க இங்கிலீஷில் தனியாக வார்த்தை இருக்கு, ஹேகியோகிராஃபர். ஹி வாஸ் அ ஹேகியோகிராஃபர். அதுதான் அவருடைய ரோல். ஆனால் இங்கே மட்டும்தான் என்ன பண்ணுறாரு, அந்த பாசுரத்திற்கு அவரே விளக்கமும் சொல்லுகிறார். அது வேற எங்கேயுமே காண முடியாத ஒரு செய்தி. ஆகவே அது மன்னனுக்கு உபதேசமாகவும் அமைகிறது, சைவ சமயத்தின் கொள்கைகளை வரையறுப்பதாகவும் அமைகிறது. இது ஒரு சிறப்பு. பார்வதி பதை மகாதேவா. திருப்பாசுரத்தின் சிறப்புகள் சிலவற்றை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். ஆகவே இந்த மூன்றையும் இப்படி நோக்குவது ஒரு மரபு. அதாவது வரலாற்று ரீதியாக பார்ப்பது, சமய ரீதியாக பார்ப்பது. இந்த சமய ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த 3 வாதங்களையும் இவ்வாறு சொன்னார்கள். முதலாவது அவர் செய்த அந்த சுரவாதம் என்பது பாண்டியனுக்கு ஞானசம்பந்தர் செய்த தீட்சை. அதை தீட்சையாக நாம் கொள்ளுகிறோம்.
ஸ்பரிச தீட்சை. அதாவது சாஸ்திரப்படி சொன்னால் ஞானசம்பந்தர் கூன்பாண்டியனுக்கு செய்து வைத்தது ஸ்பரிச தீட்சை. அடுத்து இரண்டாவது பண்ணக்கூடிய அனல்வாதத்திலே அந்த சமணர்களுடைய ஏடுகளை எல்லாம் எரித்தது என்பது பிராயச்சித்தம். பிராயச்சித்தம் வேற்று சமயத்திலே இருந்து சைவத்தை பழித்த காரணத்தினாலே அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும். தமிழிலே கழுவாய், தமிழிலே சொல்வதாக இருந்தால் கழுவாய், சான்ஸ்கிரிட்டில் சொல்வதாக இருந்தால் பிராயச்சித்தம், இங்கிலீஷில் சொல்வதாக இருந்தால் அட்டோன்மெண்ட். அட்டோன்மெண்ட். மூன்றாவது இப்பொழுது பண்ணுவது உபதேசம். ஒரு குருநாதர் செய்ய வேண்டியது இந்த மூன்றையும் செய்யணும். தீட்சை செய்யணும், பிராயச்சித்தம் செய்யணும், உபதேசம் செய்ய வேண்டும் என்பது ஒரு சைவ ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய லட்சணங்கள். ஆகவே இந்த மூன்றையும் ஞானசம்பந்தர் அவருக்கு செய்து வைத்தார். ஆகவேதான் அவரை நாம் 63 நாயன்மார்களில் ஒருவராகவே போற்றுகிறோம். அவன் இண்டசி நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை மிக சிறப்பாக சொன்னார். அடுத்து இந்த பதிகத்திற்கு என்ன சிறப்பு என்றால், இது ஒரு பதிகம்தான் ஞானசம்பந்த பெருமான் அவருடைய திருக்கையால் ஏட்டிலே எழுதியது. மற்றதெல்லாம் அவர் பாட பாட அடியார்கள் தான் எழுதினார்கள். அதில் குறிப்பாக ஞானசம்பந்தருக்கு பதிகங்களை எழுதுவதற்கே ஒருவர் இருந்தார். அவர் பேர் சம்பந்த சரணாலய சுவாமிகள். ஞானசம்பந்தர் எவ்வளவு வேகத்தில் பாடுறாரோ அவ்வளவு வேகத்தில் ஏட்டில் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த வேகத்தோடு எந்த விதமான பிழையும் இல்லாமல் எழுதக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. சம்பந்த சரணாலயர். அவர் தான் ஸ்டெனோகிராஃபர் ஃபார் ஞானசம்பந்தர்னு சொல்லுவேன். மெட்டர்னல் அங்கிள் ஆல்சோ கரெக்ட். அவருக்கு he was a maternal uncle and is a personal assistant. ஆனால் இந்த பாசுரம் ஒன்றுதான் ஞானசம்பந்த பெருமான் அவருடைய திருக்கையால் எழுதுகிறார். அதை சேக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது அது எங்க சொல்றாருன்னா, ஞானசம்பந்தர் புராணம் 845வது பாடல். எப்பொழுதுமே பிரமாணத்தோடு நம்ம படிக்கணும், அதான் முக்கியம். சைவம் படித்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த செய்தி எங்கே இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார் அல்லவா, அவர்கள் இந்த இத்தனாவது ஆகமம், இத்தனாவது அதிகாரம், இத்தனாவது வசனத்தில் இருக்குன்னு சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம். அப்படி சொன்னால் அவர்கள் அப்படி சொல்லுகிறார் அல்லவா. நாம் அது மாதிரி சொல்லுவதை விட்டுட்டோம், மரபை. அவங்க நோட்டீஸ் அடித்தாலும் சரி அல்லது போல்டு எழுதி போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் என்ன சொல்லுவாங்க, உடனே இது ஏசாயா 7:3 அப்படின்னு போடுவோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது கேட்படும். ஏசாயா 7:1-3 இதுத்தையும் ஒன்று போடுவான். நாம் அது மாதிரிலாம் அந்த மரபுல அந்த காலத்தில் படித்ததை இப்போ விட்டுட்டோம். ஆகவே சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான், ஆதி ஞானம் மலரும் திருவாக்குடை வள்ளலார் உள்ள வண்ணம் பலரும் உணர்ந்து உய்ய பகர்ந்து வரைந்து ஆற்றில் நிலவும் திருஏடு திருக்கையால் நீட்டி இட்டார். சேக்கிழாருடைய வாக்கு. உள்ள வண்ணம் உணர்ந்து உய்ய பலரும் உணர்ந்து உய்ய பகர்ந்து வரைந்து யாற்றில் நிலவும் திருவேடு திருக்கையால் நீட்டி இட்டார். அவருடைய கையினால அதை எழுதி திருவாய் மலர்ந்து அவருடைய கையினாலே எழுதி திருக்கையினாலே ஆற்றிலே இட்டார் என்று சொல்லுவதனால இந்த ஒரு பதிகத்திற்கு தான் அந்த சிறப்பு இருக்கு. ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருக்கையால் எழுதியது. அடுத்து இந்த பதிகத்துக்கு இன்னொரு சிறப்பு, கிட்டத்தட்ட ஒரு 10 சிறப்புகள் சொல்லியிருக்கிறேன். மற்ற பதிகங்கள்ல இருந்து இது எப்படி வேறுபடுகிறது. 12 பாடல்கள் அமைந்தது இது ஒன்றுதான். அது சிவஞான போதம் 12 சூத்திரம் மாதிரி. 12ன்னு ஏன் எடுத்தாருன்னு தெரியல. இன்னொன்று இந்த பதிகத்தினுடைய சிறப்பு, மற்ற பதிகங்களை எல்லாம் ஒரு பதிகத்தை எடுத்தால் அதே யாப்பு அதே சந்தம்தான். 10 பாட்டுலையும் அப்படிதான் இருக்கும். யாப்பை மாற்ற மாட்டார், சந்தத்தை மாற்ற மாட்டார்.
ஆனால் இந்த ஒரு பதிகம் மட்டும்தான் முதல் 3 பாடல்களுக்கு ஒரு யாப்பு சந்தம் வேற, அடுத்த வரக்கூடிய 9 பாடல்களுக்கு யாப்பு சந்தம் வேற. இது மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஒரு பதிகத்துக்கு மட்டும்தான் உண்டு. வாழ்க அந்தணர் அப்படின்னு ஆரம்பிக்க பதிகம். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம். அதைத்தான் எழுதி ஆத்துல விட்டதா? ஆமா, அதுதான் ஆத்துல விட்டது. அதான் புனல்வாதம். புனல்வாதத்தின் போது பாடியது. அது பெரியவங்க எழுதுவாங்க, இது புனல்வாதத்தின் போது பாடியதுன்னு எழுதுவாங்க. அடுத்து இன்னொரு அற்புதமான செய்தியை அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் சொல்றார். அதாவது சில செய்திகள் எப்படி இருக்குன்னு கேட்டா, சேக்கிழார் வெளிப்படையாக சொல்லாத ஒரு செய்தியை சாத்திர ஆசிரியர்கள் வெளிப்படையாக சொல்றாங்க. ஞானிகளுக்கு சில செய்திகளை இறைவன் உணர்த்துற. இந்த பதியம் ஒண்ணுதான் அந்த பாண்டியன் கேட்டு பாடியது. மற்றதெல்லாம் அவனுக்கு என்ன தேவையோ இவர் தான் சொல்றார். ஆனால் இங்கே அற்புதமான செய்தியை சொல்லுகின்றார். அந்த பாண்டிய மன்னன் ஞானசம்பந்த இடத்திலே சைவ சமயத்தின் கொள்கை விளக்கத்தை கேட்டு அதற்காக அருளி செய்தார் என்று சேக்கிழாரே சொல்லல இந்த விஷயத்தை. ஆனால் யார் சொல்றா? அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் 20 நூல்ல சொல்ற. 14 சாத்திரங்கள்ல அருணந்தி சிவாச்சாரியார் செய்து 2 நூல்கள். ஒன்று சிவஞான சித்தியார், இன்னொன்று 20. அந்த 20 சாஸ்திரத்துல சொல்ற, இது பாண்டியன் கேட்டு பாடியது. மன்ற பாண்டியன் கேட்ப கிளக்கும் மெய்ஞானத்தின் ஆட்பாளவருக்கு அருள் என்பதை அறியே. ஆகவே இது பாண்டியனே விண்ணப்பித்து பாடியது என்கின்ற ஒரு அருமையான செய்தி நமக்கு கிடைக்கிறது. அடுத்து மாபாடியத்திலே சைவ சித்தாந்த கருத்தை நிலைநாட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்டது. அது ஒரு பெரிய சிறப்பு சைவத்துல. சைவ சமயத்தின் கொள்கை விளக்கத்திற்காக திருமுறைகள்ல சில பாடல்களை எடுத்துக்கொள்கிறார் சிவஞான சுவாமிகள். நேற்று அது மாதிரி ஒன்று சொன்னேன், போன வகுப்புல சொன்னேன். விச்சதின்றியே விளைவு செய்வாய் என்ற திருவாசகம் முதல் உற்பவத்தையும் புனர் உற்பத்தையும் சொல்ல வந்தது. சிவஞான சுவாமி தொட்டுக்காட்டெல்லாம் நமக்கு புரியாது இதெல்லாம். அதே போல இங்கே இந்த பாசுரத்திலே ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்லுகிறார். இறைவன் அந்த கருத்து என்னவென்றால், இறைவன் விஞ்ஞானாகலர் பிரளயாகலர் சகலர் என்ற மூவகை ஆன்ம வர்க்கத்திலே ஒருவன் அல்லன் என்பது சைவத்தினுடைய முடிவு. அதை இந்த பதிகத்துல இந்த பாடல்ல அதுதான் உணர்த்துறார். எந்த யாரவர் எவ்வகையார்களோ. நமக்கு படிச்சோன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்க. அதாவது இப்ப என்ன கருத்து சொல்றாருன்னு புரியல. ஆனா கேட்கிறார், எங்களுடைய கடவுள், நாம் வழிபடுகின்ற கடவுள் எந்த வகை ஆன்மாக்களை சேர்ந்தவர், எந்த யார் அவர் எவ்வகையார்களோ. திருப்பாசுரம் 3வது பாடல் வேணா குறிச்சுக்கோங்க. திருப்பாசுரம் 3வது பாடல்ல வருது. இறைவன் அதாவது அவருடைய குறிப்பு என்னவென்றால், இறைவனுக்கு இந்த ஆன்மாக்களுக்கு கொடுக்கக்கூடிய 3 வகையான சரீரம் இறைவனுக்கு இல்லை. விஞ்ஞானாகலர் பிரளயாகலர் சகலருக்கு மாயில் இருந்தால் உடம்பு கொடுக்குறார். அது அன்றைக்கே சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்தினேன். விஞ்ஞானாகலருக்கு கொடுப்பது வைந்தவ சரீரம், பிரளயாகலருக்கு கொடுப்பது கலாதி சரீரம், நமக்கு கொடுப்பது பிரகிருதி மாயா சரீரம். அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, விந்து மான் மோகினி. விந்து மோகினி மான். இது ஒரு அற்புதமான விஷயம். அதனாலதான் அந்த சித்தாந்தத்தை படித்து விட்டு நூல்களை படித்தாதான் பொருள். கந்தர்கலி என்பார் அவர். சகலருக்கு பிரகிருதி மாயா சரீரம், பிரகிருதி மாயை. நமக்கெல்லாம் அந்த சரீரம் தான் பிரகிருதி மாயை. நம்ம சகல இருக்கத்தான்மாக்கள். ஆகவே என்ன சொல்வார்கள் என்றால், அந்த விஞ்ஞானாகலருக்கு வைந்தவ சரீரம், பிரளயாகலருக்கு கலாதி சரீரம், சகலருக்கு பிரகிருதி மாயா சரீரம். ஆனா இறைவனுக்கு இந்த 3 சரீரமும் கிடையாது. இந்த 3க்கு நிறைய பரியாய பெயர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது சினானிம்ஸ் ஆங்கிலத்தை சொல்றீங்களா, சினானிம்ஸ். இதை குறிப்பதற்கு என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தலாம் என்றும் இருக்கிறது.
அதில் ஒரு வார்த்தை தான் விந்து மோகினி மான் பெந்தமுறவே பிணிப்பித்து கந்தர் கலிவன்பால் அவர். மோகினிங்கிறது அசுத்தமாயை குறிக்கும், மான் என்பது பிரகிருதி மாயை குறிக்கும். மான் இதெல்லாம் அந்த கருத்தை சொல்றார். இங்க வந்து திருப்பாசகத்தை என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த சொற்கள்னால ஞானசம்பந்தர் என்ன உணர்த்துறார்? எந்த யார் அவர் எவ்வகையார்களோ, இறைவன் எந்த வகை ஆன்மாக்களை சேர்ந்தவர், அங்கே எதிர்மறை பொருள்ல எந்த யார் எவ்வளோ, அந்த ஓகாரம் எதிர்மறை தமிழ் இலக்கணம், அந்த இடத்துல மூணையும் சேர்ந்தவர் அல்ல என்பது குறிப்பு. ஓகாரம் எதிர்மறை. தமிழ் படித்தவங்களுக்கு அதுக்குதான் இலக்கணம் படிக்கணுங்கிறது. அது சித்தியா இதில் சொல்லுவேன், சிவஞான போகத்திலையும் வரும். ஒன்றலா ஒன்றால் உலகாகி நின்றவா ஒன்றலா ஒன்றில் அவை ஈராதல் அதனின் ஒன்றலா ஒன்று பலவாறே தொழும்பாகும் அங்கு சிவஞான போகத்தில் வரும் உதாரணம் என்பார. அப்போ இறைவன் வந்து எந்த விதமான இந்த மூவகை ஆன்மாக்களில் ஒருவன் இல்லை என்கின்ற கருத்தை வலியுறுத்துறாராம் அந்த இடத்துல. பாருங்க எவ்வளவு நுட்பம், திருமுறைகள்ல எவ்வளவு நுட்பமான செய்திகள் இருக்கு பாருங்க. நம்ம ஏதோ மேலிருந்த வாரியா ஏதோ இலக்கியத்தை படிக்கிறோமே ஒழிய நுட்பங்கள் அவ்வளவு. அதே போல அருணகிரிநாதர் அங்க சொல்லும் பொழுதும் நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ. என்ன குறிப்பு? நாத விந்து கலாதி சரீரம், அந்த மூன்று சரீரத்தையும் கடந்தவன் அதுக்கு அர்த்தம். திருப்புகளுக்கு அதான் அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? நாத அதீத, விந்து அதீத, கலை அதீத. இந்த அதீதங்கிற வார்த்தையை 3 இடத்துலையும் கூட்டணும். இந்த திருப்புகளுக்கு அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? சொல்லு வந்து நாத விந்து கலாதி நமோ நமோ தான் இருக்கு. அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? அந்த அதீதங்கிற 3லையும் கூட்டணும். நாத அதீத, விந்து அதீத, கலை அதீத, நமோ நம. அதுக்கு என்ன பொருள்? நாத சரீரத்தை கடந்தவன், வைந்த சரீரத்தை கடந்தவன், கலாதி சரீரத்தை கடந்தவன். அப்படி அர்த்தம். அருணகிரிநாதர் அந்த ஒரு வரியில வச்சு காமிட்டேன். அதனாலதான் அருணகிரிநாதருக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, அந்த சைவ சித்தாந்தத்தை எங்க வைக்கிறாருன்னே புரியாது நமக்கு. நல்ல சாஸ்திர அறிவு இருந்தாதான் எந்த இடத்துல சித்தாந்தத்தை சொல்றாருங்கிறது புரியும். ஆகையினால அந்த மாதவ சிவஞான சுவாமிகள் அந்த பாடியத்துல தன்னுடைய கருத்தை, இந்த சைவ சித்தாந்த கருத்தை அரண் செய்வதற்கு இந்த பாசுரத்தை மேற்கோளாக எடுத்துக்கொள்கிறார். இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த ஒரு பதிகம்தான் ராவணனை பாடாத பதிகம். இந்த ஒரு பதிகத்துல ராவணனை ரெஃபர் பண்ணவே இல்லை அவர். ஏன்னா சைவ சமயத்தின் கொள்கையை விளக்குறது வந்ததுனால அந்த வைப்பு முறையை இந்த இடத்துல கொஞ்சம் மாத்துற. இப்படி பல, அதே போல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். எப்பொழுதுமே எந்த ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டாலும் நன்றாக புரிய வைப்பதற்கு என்ன செய்யணும்னு சொல்லணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். பள்ளிக்கூடத்தில் பரீட்சை பாடம் எழுதுறான்னா உன் பேரை எழுதாத அப்படின்னு சொல்லணும். மேலே பரீட்சை எக்ஸாமினேஷன் பேப்பரில் நேம் எழுதக்கூடாது. ஏன்னா வாத்தியாரை தெரிஞ்ச பையன்னு மார்க் போட்டு வரான். ஆகவே பேரை எழுதாதே. அடுத்தால என்ன இருக்கும்? நம்பரை எழுது, ரிஜிஸ்டர் நம்பரை பார்த்தாத. அப்ப எதுவுமே டூஸ் வேற டோன்ட்ஸ் வேற எப்பயுமே. அதனாலதான் நீதியை உணர்த்தும் பொழுது ஔவையார் வந்து டூஸ்ல சொன்னான், இன்னொருத்தர் டோன்ட்ஸ்ல சொன்னார். அதாவது அந்த காலத்து குழந்தைகளுக்கு நீதி வளர்த்தான். அறந்தே விரும்ப 60 சினம் அவன் அப்படி. அம்மாக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லியை போட்டு எடுத்து அதெல்லாம் அவங்க சொன்னாங்க போடக்கூடாது, ரெண்டா மார்க்ஸை கூட போட்டுருவாங்க. அதே உலக நீதினு ஒரு இலக்கியம், தமிழ் நீதி இலக்கியம். அது உலகநாதன் ஒருத்தர் பாடினார். ஔவையார் எல்லாம் டூஸே பாடிட்டு போனான். அதனால அவர் என்ன பண்ணார்? டோன்ட்டா பாடினார். போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், சேராத இடந்தனிலே சேர வேண்டாம். இதெல்லாம் குழந்தைகளை அந்த காலத்துல நெறிப்படுத்துறதுக்கு அதை சொல்லி வச்சாங்க. இதெல்லாம் ஸ்கூல் சிலபஸ்ல இல்லப்போ. அதாவது சின்ன வயசுலயே குழந்தைகளுக்கு நீதியை வந்து புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எண்ணம்.
இப்போ எதெல்லாம் செய்ய வேண்டாம்னு இப்போ லிஸ்ட் போட்டால் அது பெரிய புஸ்தகமே எழுதணும். அவ்வளோ வேண்டாது, அவ்வளோ வேண்டாத விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். அதே போல இந்த திருப்பாசனத்தில் என்ன பண்ணாருன்னா 2 சொன்னார். ஒன்று எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார். சைவர்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னா, எதை செய்யக்கூடாதுன்னு வரும்போது அளவில்லை கிளக்க வேண்டாம். அதாவது ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான்புகில் அளவில்லை கிளக்க வேண்டாம். அதாவது சிவபெருமான் இவருக்கு ஏன் இப்படி அருள் செய்தார், அவருக்கு ஏன் அப்படி அருள் செய்தார் என்று பட்டி மண்டபம் நடத்தாதே. ஏன்னா ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும், இவருக்கு ஏன் இப்படி அருள் செய்தார், அவருக்கு ஏன் அப்படி அருள் செய்தார் என்பது உன்னுடைய அறிவுக்கு புலனாகாது. ஏனென்றால் அவர்கள் அந்த ஆன்மா பூர்வ ஜென்மத்தில் எப்படி இருந்தது, அதனுடைய உள்ளம் என்னங்கிறது உனக்கு தெரியாது. ஆகவே சிவபெருமான் ஒன்று செய்யும்போது என்ன பண்ணுறாரு, அந்த பூர்வ ஜென்ம பதிவுகளையும் கணக்கில் வச்சு கொண்டு தான் ஒரு திருவிளையாடல் பண்ணுறேன். அது ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும். அந்த உயிர்கள் ஆதிமாண்புங்கிறது பூர்வ ஜென்மம். அந்த பூர்வ ஜென்மத்தில் எப்படி இருந்ததுன்னு உனக்கு தெரியாது. ஆதிமாண்பும் கேட்பான்புகில் அளவில்லை கிளக்க வேண்டாம். அதனால் உன்னுடைய ஆராய்ச்சியினுடைய அறிவுக்கு அது அகப்படாது, அதை செய்யாதேன்ன. அதே போலதான் மிக்கு சோதிக்க வேண்டாம். சமயத்தின் அடிப்படை கொள்கைகளை நீ எல்லாம் சோதனை பண்ணி கொண்டுதான் செல்வேன் என்று சொன்னால் உன்னுடைய ஆயுள் முடிந்துவிடும். எல்லாவற்றையும் நான் இந்த ஆராய்ச்சியில் கண்ட பிறகுதான் நான் செய்வேன்னு சொன்னால் பலனை இழந்து விடுவீர்கள். செய்ய வேண்டாம்னு சொல்லலை, செய்யலாம். செய்தால் என்ன ஆகுது, உன்னுடைய வாழ்நாளில் பல நாள் வீழ்நாளாக போய்விடும். அதனால என்ன சொன்னார், மிக்கு சோதிக்க வேண்டாம். பயன்தான் முக்கியம். ஒரு டாக்டர் மருந்து கொடுக்குறார், பேஷண்ட் என்ன பார்க்கணும், நோய் குணமாக தான் பார்க்கணுமே ஒழிய அதோடைய காம்பினேஷன் என்ன, இந்த ஃபார்மசியூட்டிக்கல் காம்பினேஷன் என்னன்னு அதுதான் பேஷண்ட் டியூட்டி இல்லை. ஆனால் தெரிஞ்சு செஞ்சாலும் இதை பலனை கொடுக்கும் இல்லையா. ஒரு மருந்து மேலே போட்டிருக்கிறான், ஃபார்மசியூட்டிக்கல் என்ன காம்பினேஷன் போடுறான். அதை தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டாலும் நோய் அது வேலையை காட்டத்தானே செய்யும். அதே போல் இதெல்லாம் செய்ய வேண்டாம், எதெல்லாம் செய்யணும்னாரு. அது சொன்னார், தக்கார் தலை நின்று தாட்பால் வணங்கி இவை கேட்க. சில செய்திகளை அந்த ஞான குருமாரிடத்திலே கேட்கும் பொழுது சில உண்மைகள் தெரியலாம். தான் சொன்னார், எல்லாத்தையும் நீ கேட்காத. தக்கார் தலை நின்று தாட்பால் வணங்கி, அதாவது ஞான குரு தான் தக்கார்ந்தார். தக்கார் தலை நின்று எப்படி சொல்லணும் அது சொன்னார். பெரியவரிடத்திலே கேட்கணும், அதுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும். கேட்கும்போது எப்படி கேட்கணும் அப்படின்னா, என் கேள்விக்கு என்ன பதில் அப்படி கேட்டார். தக்கார் தலை நின்று தாட்பால் வணங்கி, இந்த மாதிரி அதாவது உண்மையிலேயே உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருந்தால் அது தன்னால் வரும். இப்போ நமக்கு என்ன தெரியுமா, தெரிந்து கொண்டுங்கிற ஆவலே இல்லை, அதனால தான் நம்ம வரமாட்டேன். அது வராத காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம எப்படி கேட்குறோம்னா, என்ன கேள்வியை கேட்டு இவர் எப்படி மறக்கலாம், அந்த உந்துதல தானே கேள்வி கேட்கலாம் இல்லையா. இவர் எங்க தப்பு விடுறாரு. அதாவது உனக்கு உண்மை தானே தெரியணும். அந்த உண்மை தெரியணும்னா அந்த பணிவு வந்துடும். உண்மையிலேயே தெரிய வேண்டும் என்று நினைத்தால் அது பணிவு கட்டாயமாக வரும். அதனால சொன்னாரு, அது செய்ய வேண்டியது தக்கார் தலை நின்று தாட்பால் வணங்கி இவை கேட்க. இன்னொன்று சொன்னாரு, மனம் பற்றி வாழ்மை. அங்க ஒரு குறிப்பு சித்தாந்தத்தில் அங்க மனம் என்று சொல்லும் பொழுது அந்த இருதய கமலத்திலே பூசித்து அறிய வேண்டும் என்பது நம்முடைய கருத்து. மனம் பற்றி வாழ்மை. இன்னும் கூட நம்முடைய ஒரு கருத்து சொல்வாரு,
அந்த சைவ சித்தாந்தத்தில் வந்து மனம் என்று நாம் சொல்கிறோமே, அது வந்து இங்கிலீஷில் மைண்டுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஈக்குவலன்ட் கிடையாது. டிஎன்ஆர் எழுதுவார், mind is not the equivalent term for the word used in Saiva Siddhanta as manas in Sanskrit and manam in Tamil. Sanskritல மனஸ், தமிழ்ல மனம். இந்த மனம் என்று நாம் சொல்லுவதும் சைவ சித்தாந்தத்தில் மனம் என்று சொல்வதற்கே மைண்ட், அதுவும் வந்து ஒரே பொருள் இல்லை, வேறு சில பொருள்லையும் அது வரும் மனம் என்பது. ஆகவே அது மனம் பற்றி வாழ்மீன் என்ன பொருள் என்றால், இருதய கமலத்திலே நீ அவனை அர்ச்சிக்க வேண்டும். அதனுடைய விளக்கம் நான் பூஜையை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். அதாவது இறைவனை ஏன் நம்ம பூஜை பண்ணணும் அப்படிங்கிற பூஜையை பற்றி ஒரு நாள் சொல்லணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? சோமசுந்தரத்தை தான் கேட்கணும். இதுவரை நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லாது எத்தனைன்னு குடிச்சிட்டு வராரு. அவர் சித்திரகுப்தர் மாதிரி இடிக்கிட்டு வராரு. பரவாயில்ல, இந்தியா போய் இன்டர்நெட் கான்ஃபரன்சிங்ல பேசிக்கிடுவோம். அப்புறம் சொன்னாரு, சூதன் ஒலிமாலை என்றே கலிக்கோவை சொல்றேன். அது நேற்றே. அதாவது என்னவென்றால், நம்முடைய புராண வரலாறுகளுக்கு அந்த சூத மகாமுனிவர் சொன்ன விளக்கத்தின்படி நீ தாற்பயத்தை கொள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியும் அப்படிதான் சொன்னேன். அதனால அந்த விழாக்களுடைய தாற்பயங்களை நன்றாக தெரிந்து கொண்டு அதை செய்ய வேண்டும். அதுக்கு சூத மகாமுனிவர் கொடுத்திருக்கிற விளக்கத்தோடு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சூதன் ஒலிமாலை என்றே கலிக்கோவை சொல்லேன். அப்போ எதெல்லாம் கேட்க செய்யக்கூடாதுன்னாரு, அளவில்லை கிளக்க வேண்டாம், மிக்கு சோதிக்க வேண்டாம், இதெல்லாம் செய்யக்கூடாதது. எதெல்லாம் செய்யணும்னாரு, தலை நின்று தாட்பால் வணங்கியவை கேட்க, மனம் பற்றி வாழ்மின், சூதன் ஒலிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே. இதெல்லாம் உடன்பாட்டில் சொல்றேன். ஆகவே இந்த வகையில் அந்த திருப்பாசுரம் என்ற ஒரு இந்த பதிகத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன. இன்னும் பல சிறப்புகள் உண்டு. முதலாவது என்ன சொன்னீங்க? முதலாவது மிக்க சோதிக்க வேண்டாம். ஆமாம், அது மிக்க சோதிக்க வேண்டாம் என்பது எதையுமே அதுக்கு முன்னாடி வந்து அளவில்லை கிளக்க வேண்டாம். அதாவது ஒரு ஆன்மாவுக்கு அருள் செய்வது, இந்த நாயனாருக்கு ஏன் அப்படி அருள் செய்தார், அந்த நாயனாருக்கு ஏன் அப்படி அருள் செய்தார். இப்போ உதாரணமாக திருநாளை போவார் நாயனாரை என்ன சொன்னாருன்னா, தில்லைவாந்தனர்கள் உனக்கு அக்னி மூட்டி கொடுப்பார்கள், அந்த அக்னியிலே நீ இறங்கினால் அதிலிருந்து அந்தன ரூபத்திலே நீ வந்து பூணூலும் சிகையும் தடித்து அதிலிருந்து வெளிவருவாய் என்று சொல்லுகிறேன். அதுக்கெல்லாம் எழுதுவாங்க, தில்லைவாணங்கள்லாம் அந்த இடத்துல கொல்லணும்னு சொல்லி சதி பண்ணாங்க. எதுக்குனாலும் நம்மளால தான் ஒரு கதை கட்டி விட்டுருவானே. அதுபோல சில சமயத்தில் அந்த மீடியம் இதெல்லாம் வந்து இப்போ சிதம்பரத்தில் நடந்த விஷயத்தை கூட அங்கே கேட்டோன்னா அங்கே அந்த பேப்பரில் பிரமாதமாக வரும். அந்த பேப்பரில் வர செய்தியும் டிவியில் வர செய்தியும் பார்த்தா, ஐயோ நடராஜ பெருமானுக்கு பூஜையே ஒரு வாரம் நடக்கலை போல் இருக்குன்னு நினைப்போம். நான் சிதம்பரத்துக்கு போகணும்னா அவர் என்ன அப்படி நடந்துச்சாங்க, ஒன்றுங்கிற ஒழுங்காக தான் நடந்துட்டு இருக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லையேங்கிறார். அப்போ அங்கே ஊருக்காரனை கேட்டால் ஒன்றுமே இல்லைங்கிறான், பேப்பர்காரனை கேட்டால் அது பாருங்க அவங்க போலீஸ் வந்துச்சு, அவரை ஓதுவாரை பிடிச்சி தள்ளினாங்க, டிஐஜியா போலீஸை தள்ளி விட்டாங்க அப்படின்னு எழுதுறான். இது எந்த காலத்துலையும் நடக்கும் போல. அது இந்த காலத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், அந்த காலத்தில் ஒரு ஊரில் என்ன நடந்ததுன்னு அடுத்த ஊருக்கு தெரியறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். இப்போ அடுத்த நிமிஷமே தெரிஞ்சிருது. அதனால அதுக்கு கண்ணு காலம் மூக்கெல்லாம் வச்சிடுறாங்க. எல்லாம் வேண்டியதாகவும் இருக்குது, வேண்டாதான் இருக்குது. மீடியம் வேணுமானா ஒரு வகையில் வேண்டியதாக இருக்குது, ஒரு வகையில் பார்த்தா வேண்டான்னு இருக்குது. செல்ஃபோன் வேணுமானா ஒரு வகையில் வேணும்னு தோணுது, ஒரு வகையில் வேண்டான்னு தோணுது. இல்லையா? எல்லாமே வந்து அது வேடிக்கையாக சொல்கிறது. அந்த காலத்தில் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயப்பட்டனாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் திருமணங்கள் செய்யப்படுத்தினாங்க. இப்போ திருமணங்கள் செல்ஃபோனில் செய்யப்படுது. ஆகவே ஓரளவு அந்த பாசுரத்துடைய சிறப்புகளை பார்த்துக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து நேரம் எந்த அளவுக்கு அனுமதிக்குதோ அதோடு நான் கூடிய வரைக்கும் என்ன நினைக்கிறேன்னா, இந்த
நூல்களில் நீங்களாக படித்து எங்கெல்லாம் உங்களால் தெரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்குமோ அந்த இடங்களை சொன்னால் சிறப்பாக இருக்குமேங்கிறக்காக தான் நான் அந்த இடங்களை எடுத்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன். அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் நாம் நாளைக்கு நம்முடைய வகுப்பு வழக்கம் போல் உண்டு, 7 மணிலேருந்து 9 மணி வரை. ஆகவே இந்த முருகப்பெருமானுடைய தத்துவங்கள், இந்த கான்செப்ட் ஆஃப் முருகா என்ன சைவத்தில், அதை பற்றி பலவிதமான செய்திகள் வருகின்றன. அதை நாம் சைவம் எப்படி கொள்கிறோம் என்பதையும் அதை சொல்லலாம் என்று கருதுகிறேன். வேறு எதுவும் அறிவிப்புகள் இருக்கா டாக்டர்? உங்கள் சனிக்கிழமை வகுப்பு எப்படா தான் சொல்லணும், நாளைக்கு சொல்லிக்கலாமா என்ன? இன்னைக்கு சொல்லி நாளை வந்து கட்டாயமாக வகுப்பு உண்டு. சனிக்கிழமைன்னு சொல்லிடுங்க. நாளை வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வகுப்பு எப்பயுமே இல்லைங்க. நம்ம அது என்ன ஒன்று 2ஆவது சூத்திரம் சொல்லி முடிச்சிருக்கிறோம். அந்த 3ஆவது சூத்திரம் உயிரை பற்றி செய்திகள் வரும். ஆன்மாவை பற்றி கட்டாயமாக ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதை வந்து கொஞ்சம் இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமாகவும் அந்த கொள்கை சரியாக வருமா வராதா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விளக்குனா இன்னும் கொஞ்சம். 3ஆவது சூத்திரம் முக்கியமானது. நாளைக்கு நீங்கள் சனிக்கிழமை வர முடியாதுங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையுமே கேட்கணும்னு நம்ம ஆசை. டேப்பில் பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம டாக்டர் எல்லாமே வீடியோ பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். வேறு நீங்கள் எதுவும் அறிவிக்கணுமா டாக்டர்? செய்தி ஆமாம், நிறைய தலைப்புகள் வேறு கொடுக்கணும். இன்னொரு அற்புதமான ஒரு செய்தி எங்க சொல்கிறார். 11வது பாடல்ல சொல்வார், ஞானம் ஈசன்பால் அன்பே. ஒரு சைவ சித்தாந்தனுடைய சாரத்தை அப்படியே வைக்கிறார். சேக்கிழார் பெருமான் அந்த 12 பாடல்களுக்கும் 24 பாடல்கள்னால அந்த பாடல் எந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக வருகிறது என்பதை சேக்கிழார் பெருமான் ஒரு விரிவுரையாளராகவும் வழங்குகிறார். ஆகவேதான் சேக்கிழார் பிள்ளைகளை பாடிய நம்முடைய மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை அவர்கள் அந்த செய்தியை சொல்வார். சேக்கிழார் சில இந்த இடத்துல ஒரு உரையாசிரியராகவும் வழங்குகிறார்னு பாடுவார். சேக்கிழார் பிள்ளை தமிழ்ல மகாவித்வான் பாடுவார். ஆகவே இந்த 11வது பாசுரத்துல என்ன சொல்றார் அப்படிங்கிறத சேக்கிழார் சொல்லும் பொழுது, ஞானம் ஈசன்பால் அன்பே என்றார். ஒரு உயிருக்கு ஞானம் வருவதற்கு அடிப்படையாக விளங்குவது என்னவென்றால் ஒரு கேள்வி. அது சிவபிரகாசில் அதான் சொன்னாரு, பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய் அப்படின்னு சாத்திரத்தில் அப்படி சொன்னார். ஞானம் வருவதற்கு காரணம் என்னவென்றால் நாம் படிக்கிற புத்தகங்களோ வேறு நம்முடைய முயற்சியோ இல்லை, இருக்க முடியாது. ஞானம் வருவதற்கு காரணம் என்னவென்றால் பல ஜென்மங்களில் நாம் சிவபெருமானத்திலே செலுத்திய அன்புதான் நமக்கு ஞானத்தை கொடுக்குமே ஒழிய, அதான் அறிவு ஞானம், இந்த 2 வார்த்தைக்கு வித்தியாசம். அறிவு வருவதற்கு காரணம் வேற, ஞானம் வருவதற்கு காரணம் வேற. அறிவு என்பது எப்படி வருகிறது என்றால் பல ஜென்மங்களில் நாம் படித்த நூல்கள் போய் புத்தி தத்துவத்தில் போய் பதிஞ்சு நிற்கிது. அதுக்கு தான் ஒருத்தர் இன்டெலிஜென்ட்டாக ஒருத்தருக்கும் ஒருத்தர் அன்இன்டெலிஜென்ட்டாக வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், இந்த கல்வி என்பது நாம் மற்றவங்க சொல்கிறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கு வித்தியாசம். அதுதான் சில விஷயங்களை ரிசல்ட்டை ஒத்துக்கிறோம், காரணத்தை வேறுபடுறோம். இப்போ இன்றைக்கி உலகத்தில் எதுக்காக ஒருத்தன் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல போகிறாங்க? வாழ்க்கையில் முன்னேறதுக்கு படிக்கணும்பாங்க. எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். இந்த கேள்வியை கேட்டால் ஆளுக்கு ஒரு பேரை சொல்லுவாங்க. எதுக்காக ஒய் வி ஹேவ் டு எஜுகேட் அவர் செல்ஸ் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பேர்? எல்லாரும் ஒன்று போல சொல்ல மாட்டான், பலவித வேறுபாடுகளை தான் சொல்ல முடியும். ஆகவே நம்ம படிக்கணும்னு ஏன் சொல்கிறோம் தெரியுமா? அதான் நாம் சொல்கிறதுக்கும் நம்முடைய ஞானிகள் படிக்கணும்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், ஞானிகள் சொல்வது ஏன் படிக்கணும் என்று கேட்டால் எல்லாவற்றையும் ஒரு ஜென்மத்தில் படிக்க முடியாது. ஆகவே நீங்கள் படிக்கிறதெல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது?
புத்தி தத்துவத்தில் போய் ஸ்டோர் ஆகுது. அந்த புத்தி தத்துவம் என்ன பண்ணுதுன்னா அடுத்த பிறவியிலும் அது மாற்றாமலே கொடுக்கப்படுகிறது. ஆகவே தான் பல பிறவிகளில் பதிந்த ஒன்று தான் அந்த கல்வியாக வருகிறது என்று தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார், கேடு இல் விழிச்செல்வம் கல்வியினர். செல்வத்துக்கு 2 அடைமொழி கொடுத்தார். செல்வம், கல்வியை செல்வமா உருவம் பண்ணார். அதுக்கு அட 2 கொடுத்தார், கேடு இல் விழிச்செல்வம். அப்ப அர்த்தம் மூலம் என்ன, கேடில் செல்வம் விழிச்செல்வம். கேடு இல்லைன்னு அர்த்தம் கெடுதல் இல்லாத. ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, ஒரு 5 வயசுல ஒரு பாட்டை படிக்கிறீங்க, அப்புறம் 40 வருஷமா அந்த பாட்டை நீங்க சிந்தனை பண்ணவே இல்லை. ஆனா 50 வயசுக்கு வந்த உடனே அதே பாட்டை எடுத்தீங்கன்னா புது பாட்டை மனப்பாடம் பண்ணதை விட குயிக்கா மனப்பாடம் ஆயிரும். அது பாக்குறீங்களா? இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, அந்த பாட்டு எங்க ரெக்கார்ட் ஆயிருச்சு? வருது. சின்ன வயசுல ஏற்கனவே ஒரு மனப்பாடம் பண்ணியிருந்தோம்னா புதுசா மனப்பாடம் பண்றதை விட அது குயிக்கா வந்துடும். அது எங்க இருக்கு, பிரெயின்ல எங்க போய் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. அதுக்குதான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அது பிரெயின்ல ரெக்கார்ட் ஆகல தான் தெரியும். பிரெயின்ல ரெக்கார்ட் ஆகல, எங்க ரெக்கார்ட் ஆகுது, புத்தி தத்துவத்தை போய் ரெக்கார்ட் ஆகுது. அந்த புத்தி தத்துவம் என்பது அடுத்த பிறவிலையும் நம்ம தொடர்ந்து வரும். அதனாலதான் சில பேர் எக்ஸ்ட்ராடினரி மெமரி பவர். இன்னைக்கு சொன்னீங்க இல்லையா, நம்ம யாழ்ப்பாணம் நாவண்ணா கதிர்வேறு பிள்ளை எல்லாம் உதாரணம். அவங்களுக்கு ஒரு பாட்டை படித்த மாத்திரத்திலேயே மனப்பாடம் ஆயிரும், பேஜ் நம்பர் முதற்கொண்டு. அப்போ அதுதான் புத்தி தத்துவத்தில் போய் ரெக்கார்ட் ஆகுது. அதனால என்னன்னா, அந்த கல்வியானது எப்பொழுதும் கெடுவதில்லை. அதுதான் கேடில் செல்வம், விழிச்செல்வம். அதே சொன்னார் விழிச்செல்வம் அப்படின்னா, இந்த கல்வி என்பது கொடுக்க கொடுக்க கூடிக்கிட்டே போகும். என்கிட்ட இப்போ $1,00,000 $1 மில்லியன் இருந்ததுன்னா செக்கு செக்காக போட்டு செக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தானே கடைசியில் நில் பேலன்ஸ் ஆயிடும். அப்படிதானே இந்த செல்வம். ஆனால் இது என்ன ஆகுது, நான் மற்றவங்களுக்கு கொடுக்க 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 எனக்கு வளர்ந்துக்கிட்டே போகுது, கொடுக்க கொடுக்க வளருது. அதனால தான் அந்த செல்வத்தை விட இந்த செல்வம் உயர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இது அழியாது. ஆனால் அதே இவ்வளவு பெருமையை சொன்னவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அடுத்த ஒரு செக் வச்சாங்க. தான் கவனிக்க, இவ்வளவு பெருமையை உடையது கல்வி, ஆனால் நீ உலகத்தில் பழகும் பொழுது ஒரு முடிவு எடுக்கிற இல்லையா, அந்த முடிவு நீ படித்த கல்விக்கு தகுந்தால வராது. அப்ப எதுக்கு தகுந்தால வரும், நாம என்ன வினையை அனுபவிக்கணும் தலையில எழுதியிருக்கோ அதுக்கு தகுந்தால தான் வேலை செய்யும். நீ படித்த நூலுக்கு தகுந்தால வேலை செய்யாது. 2 பேரும் போஸ்ட் கிராஜுவேட்டை கல்யாணம் பண்ணா என்ன வருது, கருத்து வேற்றுமை அதிகமாக தான் ஆகுது. பாக்குறேன் இல்லையா, கல்வியினால என்ன வருதுன்னா, அப்ப என்னன்னா அதனுடைய கல்வி என்பது, அதனால ரொம்ப அருமையா சொன்ன, நுண்ணிய நூல்பல கற்பினும் அடிச்சாரு திருவள்ளுவர் அடி, நுண்ணிய நூல்பல கற்பினும் தாம் தம் உண்மை அறிவே மிகும். உன்னுடைய வினைக்கு ஏற்றால். ஏன்னு காரணம், அங்க ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, இந்த மைண்டை எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காருன்னா, அதான் கவனிக்க வேண்டியது. இந்த மைண்ட் இஸ் சோ ப்ரோக்ராம் கேட்டா, நீ படிச்ச கல்விக்கு தகுந்தால ப்ரோக்ராம் பண்ணல, நீ என்ன வினையை அனுபவிக்கணுமோ அதுக்கு தகுந்தால ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு அவர். அதனாலதான் அந்த அறிவு, அதனால திருவள்ளுவர் அங்க சொல்லுங்க, அடிக்கடி தான் சொல்றேன், அன்பும் அறனும் உடைத்தாயின் அப்படின்னு தான் சொன்னார். கவனிக்க, திருவள்ளுவர் எவ்வளவு கவனமா சொன்னார். இல்வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு அறிவை பயன்படுத்தக்கூடாதுன்ட்டார். அன்பும் அறிவும் உடைத்தாயின்னு சொன்னார திருவள்ளுவர். அறிவை பற்றி எவ்வளவு பேசியிருக்காரு, அறிவை பற்றி எவ்வளவோ பேசின திருவள்ளுவர் இந்த இடத்துல இல்வாழ்க்கைகளை வரும்போது என்ன பண்ணிட்டார், அறிவை எடுத்துட்டார். அன்பும் அறிவும் உடைத்தாயின்னு சொல்லல இல்லையா, அன்பும் அறனும் உடைத்தாய். அதனாலதான் அதனால நிறைய பேர் இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை ஆயிடுது. இல்வாழ்க்கை வாழ்க்கை இல்லை. ஆனா கல்வி என்பது பல்வேறு பிறவிகளை நாம் படித்த அதனுடைய நெட் எஃபெக்ட், இந்த அக்யூமுலேட்டிவ் எஃபெக்ட்.
ஆனா ஞானம் என்ன தெரியுமா? அதான் தெரியும், ஞானம் நீ படித்த புத்தகங்களின் வழியாக இல்லை, அந்த பல்வேறு பிறவிகள்ல நீ இறைவன்பால் செலுத்தின அன்பு தான் உனக்கு ஞானத்தை கொடுக்கும். ஆகவே கல்வியினால ஊழை வெல்ல முடியாது. கல்வியினால ஊழ வெல்ல முடியுமா? கல்வியினால ஊழ வெல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய அறிஞர் தான் சாக்ரட்டிஸ். கடையில் என்னாச்சு? பேத்தட்டிக். விஷத்தை குடிச்சாலும் கெடுதலாம் போகுது, கெடுதலாம் நெகட்டிவ்ல போகுது. கல்வி வேற கரெக்ட், அறப்படிச்சு ரிவர்ஸ்ல வேற போகுது. ஆமா, படிக்கணும் படிக்கணும். அது ஒரு நெசசரி ஈவில். பண்ணப்படாது. அதாவது ஒண்ணுக்கு ஒரு ரோல். அதாவது கல்விக்கு என்ன ரோல், ஞானத்துக்கு ரோலை புரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாமே தேவைதான். ஒன்னுக்கு ஒரு ரோல் இருக்கு இல்லையா? அதுக்காக ஒன்று வேண்டாம் இது வேண்டாம் சொல்ல முடியுமா? கண்டக்டரும் வேணும், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டும் வேணும் இல்லையா, ஆர்த்தோவும் வேணும், எல்லாம் வேணும் இல்லையா? நமக்கு எந்த வியாதி வருதோ அது ஒரு டாக்டர் வேண்டியது இருக்கு. எல்லா சயின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான், அதே போல கல்வியும் இம்பார்ட்டன்ட் தான். ஆகவே அதை சொல்றாராம் இந்த 11வது திருப்பாட்டில். என்ன சொல்றாருன்னு சேக்கிழார் சொல்றார் என்றால், ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே என்றார். சிவபிரகாசத்தை சொல்றாரு பாருங்க. அந்த பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாயின்னு அவர் சொன்ன அதே கருத்து தான். அதே கருத்தை என்ன சொன்னாரு? இங்கே பல்வேறு பிறவிகளில் நீ இறைவனிடத்திலே செலுத்துகின்ற அன்பு தான் உனக்கு ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த பாசத்தினுடைய கருத்து. அதுதான் சைவத்தினுடைய முக்கியமான கருத்து. அதுபோன்று அதை கூர்மையாக மேலெழுந்த வாரியாக நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் தெரிவதில்லை. அதை நுட்பமாக தமிழ் மொழியினுடைய அந்த அமைப்பையும் தெரிந்து நல்ல ஒரு குருநாதரிடத்தில் அதை விளக்கம் கேட்கும்போது தான் அந்த திருமுறைகளுடைய உண்மையான பொருள் என்ன விளங்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு சிந்தனை இந்த அளவை நிறைவு செய்வோம். நாளை மறுபடியும் 7 மணிக்கு நாம் சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு, ஐயாட்ட நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுக்காதவங்களாம் நம்ம டாக்டர்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா அவங்கள மறுபடியும் தொடர்பு கொள்ள வேண்டியிருந்தால் ஈஸியாக தொடர்பு கொள்ள வேணும் என்பதற்காக. டாக்டர் இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து டாக்டர்? ஒரு 40க்கு தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன்ல. 34 பேருடைய இது வரைக்கும். அப்போ சில பேருக்கு எழுதாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் சில நாட்டில் வந்துட்டு போயிருக்கிறாங்க. ஆகவே இது ஒரு ஞான வேள்வி. அதாவது இது நம்ம செய்கிறது இருக்கே, புத்தகத்தை பார்த்தா இது ஒரு கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது. 2 புத்தகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஞான வேள்வியாக தான் நம்ம பயிர் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். மேலும் நம்முடைய ஆன்மா முன்னேறுவதற்கு நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சிந்தனை செய்வோம். அரை நம்ம பார்வதீவதை ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க வெப்பை ஊர்வே